கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த புதிய மாதத்துக்காக கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய மாதத்துக்கு முதல் பரிசுத்தத்துக்காக தேவன் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த புதிய மாதத்துக்கு முதல் பரிசுத்த நாளிலும் தேவதாமே நம்மளை நல்லபடியாக தேவட சமயத்தை அழைத்து வந்து தேவனை துதித்து பாட கர்த்தர் நான் கிருபையும் இறக்கும் பாருங்க ஸ்தோத்திரம். தேவன் வாழ்க்கையில் அவங்க நன்மை செய்திருக்கிறார். அதுக்காக தேவன் நன்றி செலுத்த கடமை கொண்டிருக்கிறோம். அந்த பிராணம் தேவன் நாட்டிலும் தேவ சமூகத்தில் வந்து தேவனை துதிக்க போச்ச ஆராதனை செய்து தேவனை தொடர்ந்து கொண்டு தேவன் நன்றி செலுத்த கர்த்தர் நான் கிருபை செய்திருக்கா சோத்திரம். உங்களோட சில அடியானுக்கும் இந்த கர்த்தர் இந்த பாக்கியத்தை சாய்த்து கொடுத்தவங்க கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் சோத்திரம். ஹல்லேலூயா. பாடல் வேளையிலே கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனமாக காமித்தார். எல்லாரும் கையிலையும் ஒரு தைரியத்தை கர்த்தர் ஊற்றிட்டு போட்டு போகிறதை கர்த்தர் வெளிப்படுத்தினார். தேவனுடைய வசனம் சோத்திரம் இல்லாத அவர் நாமத்தை விட்டு எடுத்தோம்லாம் இயேசு கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. கடந்து வந்து நமக்காக ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு போகிறார் அப்படின்னு எனக்கு உணர்த்தினார். இயேசு சூழத்தில் ப்ரெசண்ட் ஆகிட்டார் அப்படின்னாலே அவர் நம்மளை வெறுமையை விட்டு போகிறது ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு போவார். அப்படி எல்லாத்துக்கும் ஒரு தைலம் கூட்டிய தைலத்தோடு ஊற்றி சிலவருக்கு தலையிலும் சிலவர் கையிலையும் சிலவருக்கு ஆங்காங்கே எப்படி அவருக்கு தேவைப்படுதோ அப்படி ஊற்றிட்டு அவரை அங்கே தேவபிரசனத்தை காண்பித்தார் சொல்லி எனக்கு பாடல்கள் வளர்த்தப்பட்டிருக்கிறார். கர்த்தர் நன்றி செலுத்துகிறார். கர்த்தர் நம்மை திறப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், ஆற்றுகிறார், தேற்றுகிறார், தாயுமா இருக்கிறார், தந்தையுமா இருக்கிறார், அன்பு ரட்சகரமாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். நேற்று கூட தியானத்தில் உட்கார்ந்துருக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு சில காரியங்கள் உணர்த்தி கொடுத்தார். அதாவது நாம் ஒரு நாளாக வாழ்க்கையில் இருக்கிறோம். நாமெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட் நடந்து கொண்டிருக்கிறோம். நாமெல்லாம் கம்ப்ளீட்டட் அதில் ஒரு கம்ப்ளீஷன் இருக்கிறோம், 100% இருக்கிறோம் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, நம்மகிட்ட சில குறைகள் இருக்கு சொல்லி வேதாந்தமாய் கர்த்தர் காண்பித்தார். ஆனாலும் கர்த்தருக்குள்ளாக இருக்கும்போது ஒரு மனுஷன் இயேசுக்குள்ளாக இருக்கும்போது அந்த குறைகள் எல்லாம் எடுத்து போடப்பட்டு ஒரு நிறைவுள்ளாக்கி ஒரு சம்பூர்ணமான வாழ்க்கைக்குள்ள வருவான் என்று சொல்லி வேதாந்தம் சொல்லி கொடுக்கிறதை பசுத்தாவே எனக்கு இடத்துக்கு காண்பித்து கொடுத்தார். எல்லாம் பார்த்த வசனம் தான், தெரிஞ்ச வசனம் தான். ஆவியான வெளிச்சத்திலே பார்க்கும்போது அது ஒவ்வொரு அர்த்தத்தை எனக்கு அந்த வசனங்கள் கொள்ளுகிறது நான் புரிந்து கொண்டேன். ஒரே வருஷத்தில் 10% எடுத்துக்கலாம். ஆனால் நேற்று ராத்திரியை வாசிக்கும் போது வேறு செய்தி ஆவியானவர் எனக்கு அது வசனத்தை எடுத்து கொடுத்ததுக்கான கருத்தை நன்றி செலுத்து. ரொம்ப ஆச்சரியமான காரியம் தான். அதனால் நமக்குள்ள சில குறைகளும் உண்டு. ஆனால் அப்படியே நம்ம ஆண்டவருக்கு தேவனை அனுமதிக்கவில்லை. கர்த்தர் நல்லவர், நம்மளை நேசம் உள்ளவர். ஹல்லேலூயா. அந்த குறைகளை நீக்கி போட்டு ஒரு சம்பூர்ணத்துக்குள்ள வரவேன்னு சொல்லி தேவன் விரும்புகிறாங்கிறதையும் நான் அறிந்து கொண்டேன். அதுக்காக கர்த்தர் நமக்கு சில காரியங்கள் செய்திருக்காங்கிறதும் நான் உணர்ந்து கொண்டேன். இந்த சபை உங்களுக்கு அறிவிக்கவேன்னு சொல்லி ஆவியான அதை ஓர்த்துமிக்காய் தேவசனியாக நிற்க முடியாது. கர்த்தர் நான் அறியாமல் கிருபை செய்திருக்கேன். கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் இப்போ வாசிக்கலாம். பரிசுத்த அப்போஸ்தலர் கொரிந்தியர் 2 9 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கலாம். கொரிந்தியர் 9:8. 2 கொரிந்தியர் 9:8. 252 பக்கம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணர்களாயும் சகலவித நற்கிரிகளிலும் பெருவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். தேவனுடைய வசனம் சோத்திரமே உண்டாதாக. இந்த 2 கொரிந்தியர் 9 முழுவதுமே கொடுத்தல் ஒரு காரியத்தை பற்றி, காரியத்தை பற்றி, தர்ம சகாயம் கொடுத்த காரியத்தை பற்றி கொடுக்கப்படுறது. நீங்கள் பிறருக்கு கொடுக்க வேண்டிய உள்ள காரியத்தை பற்றி கொடுக்கப்படுறது. நீங்கள் பிறருக்கு கொடுத்தால் அவங்கள திருப்தி அவர் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அதனால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லி சொல்கிறார். அப்போஸ்தலர் இன்னொரு என்ன சொல்கிறார்? வாரி இழைத்தான் ஏழைக்கு கொடுத்தான், ஏழைகள் கொடுத்தான், அவன் நீதி என்னென்னைக்கு நிற்கும் என்று சொல்லி எழுதியிருக்கப்படியாக நடந்தது என்று சொல்கிறார். இப்படி கொடுத்த விஷயத்திலே நீங்கள் தாராளம் உள்ளவர்களும் சம்பவமாய் மாறும்படியாக கர்த்தருடைய கிருபை, அது இன்னும் நற்கிரிகளை பெருகும்படியாக கர்த்தருடைய கிருபையை உங்களுக்கு கிருபை செய்ய உங்களுக்கு வல்லவராக இருக்கிறார் என்கிறதை இங்கே அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார். தேவனுடைய வசனம் சூத்திரமாக கொடுத்த விஷயத்திலே நீங்கள் சம்பூர்ணமாய் ஆவீர்கள். நீங்கள் தேவனுக்கு கொடுத்ததுனாலே கொடுத்த விஷயத்தில் நீங்கள் சம்பூர்ணமாக இருப்பீர்கள். அதுக்கு கிருபையை உங்களிடத்தில் பெருக செய்ய தேவன் என்னவா இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா என்று இங்கே அப்போஸ்தலர் பவுல் அந்த கொடுக்கிற ஆட்களுக்கு உற்சாகப்படுத்த முடிய சொல்ல வார்த்தையாகும். பசுத்தாவின் அருமையாக வார்த்தை எழுதியிருக்கிறார். நாம் சம்பூர்ணமாக ஆகும்படியாக தேவன் மத்தியிலே கிருபை பெருகும்படியாக செய்வார். அதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார் என்றுதான் இந்த செய்தியோட சாராம்சம்.
இது கொடுத்துல் வாங்க சம்பூர்ணம் மட்டும் நினைக்காதீங்க. நான் முதல் வசனம் வாசித்து பாருங்க. கொடுத்தல் மட்டும் இல்லாமல் ஒரு காரியத்தை சேர்த்துக்கிற வார்த்தையை எழுதுங்க, வாசிங்க. மேலும் எல்லாவற்றிலும், அதுதான் முக்கியம், எல்லாவற்றிலும். அடுத்து ஆல்வேஸ், எப்பொழுதும், எல்லா காரியங்களிலும், அர்த்தம் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண ஆகும்படியாகவும் சம்பூர்ண அடைமுடியாகவும் சகல நற்கிலே பெருவிழாயும் பெருவிழா இருக்கும்படியாக தேவன் கொடுத்த சகல கிருபையும் பெருக செய்வல்லவராக இருக்கிறார். எல்லாவற்றிலுமே எப்பொழுதுமே நாம் சம்பூர்ணமா இருக்கத்தக்கதாய் தேவ கிருபை நம்ம மத்தியிலே பெருக செய்ய தேவனவா இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே தேவ கிருபையினாலே நீங்க சம்பூர்ணம் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றையும் கொடுத்தல் மிச்சத்தில் இல்லை, கொடுத்தல் காரியத்தை மட்டும் இல்லை, எல்லாவற்றையும் நீங்க எப்பொழுதுமே, all the times, always, for all the things, நீங்க சம்பூர்ணமா இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அதுக்கு கிருபை அளிக்க வேண்டும், கிருபை பெருக செய்ய என்னவா இருக்கிறார், கிரேட்டஸ்டாக வல்லவராக இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சு கொள்றோம் அப்படின்னா, சம்பூர்ணம் நமக்கு ஆகிறதுக்கு தேவன் நமக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார் என்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். நீங்க ஒரு பாயிண்டை புரிஞ்சுக்கணும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 பிரகாரமாய் ஒரு மனுஷன் அந்த சம்பூர்ணத்தை இழந்தான். அதனாலே அவன் வாழ்விலே நிறைவுன்றது அவனுக்கு இன்று கிடையாது. குறைவுள்ளவனாக இதில் காணப்பட்டான். அவனுக்கு அது சம்பூர்ணமே கிடையாது, நிறைவுங்கிறது கிடையாது, ஒரு கம்ப்ளீஷனே அவன் கிடையாது. அப்படிதான் மனித வாழ்க்கையில பூமியில ஆரம்பது. கர்த்தர் 3ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி ஆதாமே சகல சமூகத்துடன் வைத்தார். அவனுக்கு 4 நதி, அவனுக்கு ஒரு ஃபுல் தோட்டம், அவனுக்கு ஒரு ஃபுல் மிருகங்கள், அவன் என்ன வேணாலும் செய்யலாம், ஆளுகையை ஆசீர்வாதத்தை எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். எப்போ? அதிகம் 2 வரைக்கும் கொடுத்தார். 3ஆம் அதிகாரத்திலே அவன் தப்பு செய்த நிமித்தமாய் கர்த்தர் என்ன செய்தார், அவளுக்கு ரிவர்ட் பண்ணிட்டார். அதுக்கு மாறாக என்ன நடந்தது தெரியுமா? அவனுக்கு சம்பூர்ணமே இல்லைங்க, விஷயம் குறைவுதான் வாழ்க்கையில் இருந்தது. அவன் வாழ்க்கையிலே நிறைவுன்றதே அதிலிருந்து கிடையாது. அவன் தோட்டத்துக்கு வரும்போது சம்பூர்ணத்தோடு வந்தானா, நிறைவோடு வந்தானா? சரி, குறைவோடு வந்தானா? கடுமையான குறை. அந்த என்ன குறைன்னு வாசிங்க பாருங்க. அது எதனாலையும் வாசிங்க. அதே 3ஆம் அதிகாரம் 17 to 19 வரைக்கும் வாசிங்க. இங்க பாயிண்ட பார்த்துக்கோங்க. மனைவி வார்த்தைக்கு செவி கொடுத்து, அப்படின்னா ஏன் வார்த்தைக்கு செவி கொடுக்கலன்னு அர்த்தம். ஏன் மனைவிக்கு செவி கொடுத்தான்னு கத்தனுக்கு கேட்கல. ஏன் வார்த்தைக்கு நீங்க செய்யற செவி கொடுக்காம மனைவிக்கு செவி கொடுத்தவியா? என்ன நடந்துருப்பாங்க? நான் உனக்கு சொன்ன புசிக்க வேண்டாம் சொல்லி அந்த கனியை விலக்கி வச்ச அந்த கனியை நீ புசித்தபடினாலே கீழ்ப்படியா மித்தம் பூமி உண்மையிலிருந்து சபிக்கப்பட்டிருக்கும். இனி உன் வாழ்க்கையில் நிறைவு இருக்காது, இனி வாழ்க்கையில் குறைவு தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த சாபக்கேடோட வெளியே வாங்க. 7 சோத்திரம். மனுஷனுக்கு இந்த இடத்துல இருந்து சம்பூர்ணதே கிடையாது. 3ஆம் இடத்துக்கு அவன் எப்போ தோட்டத்தில் எக்ஸிட் ஆகணும், அவனுக்கு சம்பூர்ணமே அவனுக்கு கிடையாது. நிறைவு, ஒரு காம்படிஷன், ஒரு ஃபுல்ஃபில்னஸ் அவனுக்கு கிடையவே கிடையாது. அடுத்த வருஷம் வாசித்து பாருங்க. அவன் பாடுபடதான் வேண்டியதாக இருந்துச்சு. செழிப்புன்றதான் வாழ்க்கையில் கிடையாது. ஒரு அபாண்டன்ஸ் அப்படின்றது அவனுக்கு அதே அவனுக்கு கிடையாது. ஒரு ஓவர் ஃப்ளோன்றது அவனுக்கு கிடையாது. வாசிக்கலாம் பாருங்க. வருத்தத்தோட தான் பலனை புசிப்பாய். அடுத்தது அது உனக்கு முள்ளு குறுக்கும். உனக்கு பெரிய போய் கனி தெரிஞ்ச செழிப்பாலாம் இருக்க மாட்டேன். முள்ளு குறுக்குன்னா உன் பலன் கிடைக்கும். வெளியும் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியில் எடுக்கப்பட்டபடியா பூமி திரும்ப மட்டும் நீ பாடுபட்டு தான் நீ சாப்பிடணும். அடுத்தது மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். மனிதன் இந்த குறைவோடு தான் வெளியே வந்தான், ஒரு சாவக்கேடோட தான் வெளியே வந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான் அப்படின்றத பார்க்குறோம். ஒரு கீழ்ப்படியான மித்தமாய், ஒரு கீழ்ப்படியாம இருந்த ஒரு காரிய மித்தமாய் ஒரு மனிதனுக்கு முழுவதும் ஒரு குறைபட்டவனாக காணப்பட்டான். நிறைவுங்கிற வாழ்க்கையில் கிடையாது, சம்பூர்ணங்கிற வாழ்க்கையில் கிடையாது. யாருக்கும் கொடுக்கவும் முடியாது, எந்த காலத்து சம்பூர்ணம் கிடையாது, ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடையாது, ஒரு அபாண்டன்ஸ்ங்கிறது கிடையாது, ஒரு செழிப்புன்றது கிடையாது, ஒரு காம்படிஷன் கிடையாது. எல்லா இடத்துலையும் குறைவு உண்டாச்சு. காரணம் ஒரு கீழ்ப்படியாம தான். கர்த்தர் சோத்திரம். தேவன் நல்லவர். அந்த கீழ்ப்படியாம பிள்ளைகள்
அப்படியே மாண்டு விட்டா அறவுரையாக போயிடுவாங்க, ஒரு நிறைவில்லாமல் போய் சேர்ந்துடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் பெரிய திட்டம் பண்ணினா, தேவனுடைய திட்டம் பாருங்க, அருமையான திட்டம். நேசர் அனுப்பித்தார். மறுபடியும் ஒரு மனிதன் எவனா கிறிஸ்துக்குள்ளே வரணும், அவன் இந்த சாபக்கேடு நீக்கப்பட்டு அவன் என்னவா இருப்பான், இப்போ சம்பூர்ணமாக முடியாது செய்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5-6. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17-19 வசனத்து பிரகாரம் மனுஷனுக்கு ஒரு அபாண்டன்ஸ்ங்கிற கிடையாது, ஒரு செழிப்பு, ஒரு ஓவர்ஃப்ளோ, ஒரு சம்பூர்ணம், ஒரு கம்ப்ளீஷனே கிடையாது. அவன் தோட்டத்துக்கு வரும்போது இந்த நேரம் வந்தான். ஆனால் காரணம் அந்த கீழ்ப்படியானித்தமா. ஆனால் பிற்பாடு சில பரிசுத்தவான்கள் கீழ்ப்படியதுனாலே ஆபிரகாம் அங்கே சீமானாக்கப்பட்டான். பிற்பாடு யோசேப்பு அங்கே சீமானாக்கப்பட்டான். அங்கே தாவீது சீமானாக்கப்பட்டான். சாலமோன் அங்கே பெரிய ஐஸ்வர்யமாக இருந்தான். இதெல்லாம் மறுபடியும் எப்படி உண்டாயிட்டுங்க, அந்த கீழ்ப்படி நிமித்தமாய் அவருக்கு உண்டாயிடுச்சு. ஆனால் புறஜாதியாக நமக்கு எப்படி இந்த சம்பூர்ணம் உண்டாகும்? இந்த சம்பூர்ணமனை நமக்கு எப்படி போய் இந்த ஃபுல்ஃபில்னஸ், ஒரு கம்ப்ளீஷன், ஒரு சம்பூர்ணம் நமக்கு எப்படி உண்டாகும்? கிறிஸ்து கிருபையினால் நமக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. அதனால தான் தலைப்போசனத்தை ஒரு வார்த்தை சேர்த்துக்கிட்டார். என்ன சேர்த்துக்கிட்டார்? உங்களிடத்திலே இந்த நற்கிரியை பெறுவதற்கும் நீங்கள் சம்பூர்ணமாக இருக்கும் கிருபை பெருகி செய்கிற தேவன் என்னவா இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு சாபப்பட்டு வெளிவந்த ஆதாம் சந்ததி மறுபடியும் 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவினாலே ஒரு கிருபையினாலே நீ மறுபடியும் சம்பூர்ணமாக்க முடியும்ங்கிறது வார்த்தை நமக்கு அறிவிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பிறப்பால் நாம் குறைவுள்ளவர்கள். பிறப்பால் we are not பிறப்பால் we are incomplete. சரீரத்தில் சொல்லக்கூடாது, ஆத்மா இன்கம்ப்ளீட். நம்ம வந்து ஃபுல்ஃபில்னஸே கிடையாதுங்க, நம்ம இன்கம்ப்ளீட்டுங்க, நம்ம குறைவுள்ளவங்க. தெய்வத்துக்கு முன்னாடி நம்ம குறைவுள்ளவர்கள், தெய்வத்துக்கு முன்னாடி நாம் நிறைவுள்ளவர் அல்ல, ஒரு சம்பூர்ணம் அல்ல. ஏன்னா சொன்ன வார்த்தையா அவர்தான். நீ கீழ்ப்படியாம ஆயிட்டா உன் சந்ததி இப்படியா இருக்கும், நீ பாடுபடுத்த எல்லாமே செய்ய வேண்டும், உனக்கு குறைவு இருந்துதான் இருக்கும் அப்படி சொல்லி தோட்டத்தை வெளியாச்சார். ஆசிரியத்தை அனுப்பல, சொல்லி தான் வெளியாச்சார். தோட்டத்துக்கு இருக்கும்போது ஆசிரியத்தார், தோட்டத்துக்கு வெளியே போகும்போது அவனுக்கு ஒரு ஒரு டிமாண்ட் அடிச்சு அவனுக்கு வெளியே தருனார். ஆனால் தேவன் மனசாப்படுறார். ஆனால் அப்படின்னு செத்து போயிடக்கூடாது. அவன் குறைவிடாத என்ன பிரயோஜனம்? அவன் நிறைவான அவனை மயங்கப்படுத்துவான் அப்படின்ற மறுபடியும் கீழ்ப்படுகிற கற்றுக் கொடுக்க முடியாத இயேசு நம்ம காண்பித்தார். ஹல்லேலூயா. கீழ்ப்படுகிற காண்பித்தார். ஒரு மனிதன் கீழ்ப்படியானாலே மரணத்தை ஜனங்கள் சந்தித்தார்கள். அந்த சந்தித்து ரோமர் போட்டிருப்பாரமாய் அதுதான் ஆதாமோட கீழ்ப்படியானாலே. அதே சமயம் ஒரு மனிதன் கீழ்ப்படுகிறனாலே எல்லாரும் நீதிமானாக்கப்பட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் கர்த்தராகிய இயேசு ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமனாலே ஆதாமோட சந்ததியானது குறைவுள்ளவர்களாய் சம்பூர்ண உள்ளவர்களாய் தோட்டத்துக்கு வெளியே வந்தார்கள். ஆனால் அதே சந்ததி பிற்பாடு கர்த்தராகிய இயேசு பிரசன்னமானதுனாலே, அவர் கிருபை பிரசன்னமானதுனாலே, நமக்காக அவர் பாடுபட்டதுனாலே, நமக்காக ரத்தம் சிந்தனாலே, நமக்காக அவர் பரல ஏறினதுனாலே இப்போ அதே கிருபையானது கர்த்தர் நமக்கு எப்படி செய்திருக்கிறார். அதே சந்ததி இயேசு கீழ்ப்படிந்த பிதாவை காண்பித்ததுனாலே இப்போ அந்த சந்ததி இயேசுவை கீழ்ப்படிதாகிய இயேசுவை நாம் பின்பற்றும் போது அதே சந்ததி இப்போ என்னவா மாறுகிறது? சம்பூர்ணமாக மாற்றப்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். சொன்னேன் 2 கொரிந்தியர் 1:5-6. எப்படி கிறிஸ்துவின் பாடுகள் எங்களிடத்தில் பெருகுவது போல 2 கொரிந்தியர் 1:5-6 இல்லையா? 1 கொரிந்தியர் வாசிங்க. 1 கொரிந்தியர் 5:6. நீங்க இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றையும் பாருங்க. இந்த வார்த்தை மறுபடியும் வருதுங்க. அப்போஸ்தலர் சொல்ற பிரகாரமாய் நீங்க எல்லாவற்றையும் எப்பொழுதும் சமூகமா இருக்கத்தக்கதாய் நற்கிருபை பெருக செய்ய முடியாய் கிருபை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அங்கே ஆவியானவர் எழுதியிருக்கிறார். அதே வார்த்தையை அப்போஸ்தலர் கொரிந்தியர் எழுதி பார்க்கலாம். அதே மாதிரி நீ இயேசு கிறிஸ்துவுல எல்லா உபதேசத்திலையும் எல்லா அறிவிலையும் எல்லாவற்றிலையும் சம்பூர்ணமா இருக்கிறபடியா வாசிங்க. சம்பூர்ண உள்ளவர்களா ஆக்கப்பட்டிருக்கிறபடியா அவர் மூலமாய்
அவர் உங்களுக்கு தேவ கிருபையினால நீங்கள் சம்பூர்ணமாக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு அழைக்கப்பட்ட தேவ கிருபையா நான் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை சோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. அதாவதுங்க இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டார் அப்போஸ்தலர். அதை எனக்கு காண்பித்தார். அப்போஸ்தலர் பவுல் எப்படி அந்த ஜனங்களை புரிஞ்சுட்டாருங்கிறத எனக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தினார். ஒரு தெய்வீ ஞானமாக கதை காண்பித்தார். அவர் எப்படி காமிச்சார்னா, ஒரு மனுஷன் அதாவது தெய்வத்தால் தேவ ஜனங்கள் சொல்லிட்டு ஆள்கள் முழுவதும் எந்த இடத்துலையுமே நிறைவேற்க வாய்ப்பு இல்லையே, குறைகளோட இருப்பானே, ஏன்னா ஆறாம் சந்ததியாச்சே இருப்பானே. அப்போ இங்கே எப்படி சம்பூர்ணமானா? இயேசு கிருபையினாலே அவன் சம்பூர்ணனுக்கு அதே சோதரின்னு சொன்னான். ஹல்லேலூயா. அவர் கூட அந்த ஆத்மாவை புரிஞ்சுக்கிட்டார். இவர் பார்க்குறேன்னா இவன் குறைவாக நிறைவுள்ளவன் இருக்க மாட்டானே, இவன் ஆறாம் சந்ததியாச்சே இருக்க மாட்டான், வாய்ப்பு இல்லையே, மூணாவது இருக்கவே வாய்ப்பே இல்லையே. அப்போ ஒருவேளை அவன் சம்பூர்ணமாக எப்படி ஆக்கப்பட்டிருப்பான்? இயேசு கிருபையினால அப்படின்றதான். அதுக்காக தேவன் என்ன செய்யறார்? சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம பாருங்க, நம்ம தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன உள்ளவர்களாக இருக்கிறோம்? குறை உள்ளவர்களாக. ஏன்னா ஆறாம் சந்ததி. ஆனால் 2ஆம் ஆதாமாகிய கீழ்ப்படிதலுள்ள இயேசுவை நாம் பின்பற்றும் போது அந்த சாபக்கேடு நீக்கப்பட்டு தேவ கிருபையினாலே சம்பூர்ணமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ வசனம் சோத்திரம் உண்டாக. அப்படி இன்னொரு வசனம் வாசிங்க, 2 தீமோத்தேயு 1:10 வாசிங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா போய் தேவ பிரசனம், தேவ கிருபையின் பிரசனம், அதாவது இயேசு பிரசனமானதுக்கு அப்புறம் தான் இந்த கிருபைன்றதே நமக்கு உண்டாச்சு. இந்த கிருபை வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த சாபக்கேடு, இந்த குறைவுள்ள நீக்கப்பட்டு நிறைவுள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக, சம்பூர்ண உள்ளதற்கதாக நமக்கு ஒரு வரங்கள் கிடைக்கப்பட்டது. கிருபை வந்ததுக்கு அப்புறம் தான் சம்பூர்ண வரமே நமக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இயேசு மூலமா நம்ம கிருபை அளிக்கப்பட்டது மிட்டம் தான். குறைவுள்ளவர் நாம், நிறைவில்லாமல் இருக்கிற நாம் ஒரு சம்பூர்ணமா பெற்றுக்கொள்ளதற்காக ஒரு வரம் நமக்கு அளிக்கப்பட்டது, கிருபை வரம். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. நாம் இப்போ ஆதாமுக்கு 3ஆம் சந்ததிக்கு மேலே 3ஆம் சந்ததியா இருந்தாலும் இயேசு நமக்காக பாடுபட்டு நமக்காய் மரித்து நமக்காக உயிர்த்தது பரந்தது நம்ம பசுத்த நிமித்தமாய் அந்த தேவ கிருபை பிரசன்ஸ் நமக்கு இருந்தது, பிரசனம் இருக்க முடியாது. நாம் புதிய வரம் பெற்றிருக்கிறோம். என்ன வரம் பெற்றிருக்குன்னா, குறைவே நிறைவாகத்தக்கதாய் ஒரு சம்பூர்ணத்துக்குள்ள வர முடியுங்கிறதையும் பண்ணிருக்கோம். இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக இருக்க முடியாது. நாம் தலைப்போசனம் கொடுத்த காரியம் மட்டும் தான் பார்த்தோம். ஆனால் சொல்லிட்டு வார்த்தையை சொல்கிறார், எல்லாவற்றையும் எப்பொழுதும் அதை பொருந்துகிறோம் தான். அவன் எப்படி இந்த சம்பூர்ணம் ஆகணும்னா, நீ கிறிஸ்து உபதேசத்திலையும் தேவ கிருபையினால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உபதேசத்தினால நீங்க என்ன செய்யப்படுவீர்கள்? இப்போ எல்லா இடத்திலையும் சம்பூர்ணம். அப்போ கிறிஸ்துக்குள்ள ஒரு மனுஷன் இருக்க இருக்க கிறிஸ்துக்குள்ள அந்த வார்த்தை மாதிரி அழுத்தி வாசிங்களேன். அது 2:9-11 அழைக்கணும். கிறிஸ்துக்குள்ளாக, அதான் முக்கியம். தோட்டத்துக்குள்ள முந்தி இருந்தவன் ஆசிரியப்பட்டிருந்தான். தோட்டத்துக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவன் சாபக்கேடாக தான் இருந்தான். அவன் பலனை அனுபவிக்க முடியாத முள்ளு முறுக்குள்ள இடத்துல வசித்து வந்தான். ஒரு குறைவுள்ளவளமாக தான் இருந்தான், நிறைவுலாம் இல்லை, சம்பூர்ணமாக இருந்தான், சம்பூர்ணம் இல்லாமல் தான் இருந்தான். ஆனால் மறுபடியும் எப்போ சம்பூர்ணம் ஆனா இந்த வசனம் சாட்சி சொல்லு. வாசிங்க. அந்த 2:9-11 வாசிங்க. அது 1 Corinthians 1:5 திரும்பி அதே இயேசுக்குள்ளாய் தான். இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் வரும்போது தான் நீங்க என்னவா மாறப்பட்டீங்க. அந்த வசனம் எப்படி முடியுது? சம்பூர்ணமாக்கப்பட்டிருக்க யார்? அந்த 2 வசனம் எப்படி பாருங்க. நீங்க இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக்கப்பட்டிருக்க முடியாது. இப்போ தோட்டத்துக்கு வெளியிருந்த ஒரு மனுஷன் இயேசுக்குள்ளால வரும்போது தான் என்ன செய்யறாங்க? எப்படி? அது ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கு அடுத்தது கிருபை. அவர் மூலமாய் தேவ கிருபை. அந்த கிருபையினால தான் நீங்க என்ன செய்திருக்கீங்க? அதாவது நீங்க சம்பூர்ணமாக்கப்படுறீங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, சான்ஸே இல்லையே, இவன் சம்பூர்ணமா இருக்க முடியாத, இவன் ஆதாம் சந்ததியாச்சே அப்படின்னு 3:17 ஆதியாகமம் 3:18 பண்ணும்போது தைரியமா சொல்றான். ஆனாலும் உடனே அவரை புரிஞ்சுக்கிறார். ஒருவேளை இயேசுக்குள்ளாக இருந்திருப்போம், அவன் கொடுப்பட்ட உபதேசத்தை கையாண்டு போனோம், அவன் கிருபையில ரசித்திருப்பான், அவன் கிருபையில இருந்திருப்பான், அதனால இப்போ சம்பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறான். அதுக்காக தேவன் தேங்க்ஸ் சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 3:17-18 பிரகாரம் ஒரு மனுஷன் அங்கே ஃபுல்ஃபில்னஸ் ஆகவோ கம்ப்ளீட்னஸ் ஆகவோ நிறைவுள்ளவனாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு அபண்டன்ஸுங்கிறது, ஒரு செழிப்புன்றதே அவனுக்கு கிடையாது. ஒரு ஓர்ஃப்ளோ கொடுத்து அப்படியே அள்ளி கொடுக்குற மாதிரி கிடையவே கிடையாதுங்க.
ஆனால் ஒரு மனுஷன் இயேசுக்குள்ளாய் வரும்போது அவன் உபதேசத்தை கடைபிடிக்கும் போது தேவ கிருபையால் அவன் சம்பளமாக்கப்பட்டிருக்கிறான் எல்லா காரியத்திலையும். ஹல்லேலூயா. கொடுத்தல் மட்டுமில்ல எல்லா காரியத்திலையும். இப்போ வாசிங்க 2 தீமோத்தேயு 1:10 வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:10. நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதாலே அவருடைய கிருபை இப்பொழுது வெளிப்பட்டு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த கிருபை நமக்கு வெளிப்பட்டாயிட்டு. குறைவுள்ளவர்களாம் நிறைவில்லாமல் இருந்தோம். நாம் நிறைவில்லாமல் இருந்ததாக நம்ம இருக்கிறோம். நிறைவில்லாமல் இருக்கிறோம். நிறைவில்லாமல் இருக்கிற நாம் தேவ கிருபையினாலே இயேசு பிரசன்னத்தினாலே தேவ கிருபை நமக்கு வந்து அடைந்ததினாலே இப்போ எல்லாரும் சம்பூர்ணமாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அவருடைய திரு உபதேசத்தினால். ஹல்லேலூயா. தேவபசாம் ஸ்தோத்திரம் உண்டாதாக, கர்த்தர்பசாம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினால இந்த வசனங்களை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய பிறப்பின் பிரகாரம் நாம் சம்பூர்ணமாகிறது நமக்கு நோ சான்ஸ். அபண்டன்ஸுங்கிற வாழ்க்கையில் இல்லை. செழிப்புன்றது இருக்காது, நிறைவுன்றது இருக்காது, கம்ப்ளீஷன்கிறது இருக்காது. இருந்தது. ஆனால் தேவன் நல்லவர். தம் சொந்த குமாரனை இயேசு அனுப்பி கொடுத்து பாடுபட வைத்தார். ரத்தம் சிந்தினார் இயேசு கிறிஸ்து. கல்வாரியிலே மரித்து உயிர்த்தெழுந்தார். பசுத்தாவை பொழிந்தெழுதினார். அவருக்குள்ளாரான மனிதர்களை அவர் கீழ்பட்டு கற்றுக்கொண்டு மக்களை கீழ்படுத்தி நடத்தினார். அவருக்குள்ளான மனிதர்களை இப்போ இயேசு என்ன செய்கிறார்? ஒரு சம்பூர்ணமாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ஆதியாகமம் 3:17-18 ஒரு மனுஷன் சம்பூர்ணம் ஆவது சாத்தியமே கிடையாது. ஆனால் கர்த்தராகிய இயேசுக்குள்ளாக ஒரு மனுஷன் இருக்கும்போது அவன் சம்பூர்ணம் அவனுக்கு சாத்தியம் இருக்குங்கிறது தேவன் நாக்கு மத்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 2 பகுதியாக இந்த பிரசங்கத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒன்று, நம்மளோட குறை இருக்குது, நாம் நிறைவுள்ளவங்க இல்லை அப்படின்றது வேதத்தில் ஆதாரமாக பார்க்குறோம். இன்னொன்று, இந்த குறை இந்த நிறைவு ஆதாமால் வந்ததுனால வந்த ஒரு பிரச்சனை அப்படின்றத பார்த்து முடிச்சிடும். இன்னொரு பகுதின்னா இதை இயேசுனாலே சரி பண்ண முடியும், இயேசுனால சம்பூர்ணமாக்க முடியும் என்கிறத கற்றுக்கொள்கிறோம். அதை இப்போது தலைப்பு வசனமாக முன்னோரையாக பார்த்துட்டோம். இப்போ நம்முடைய என்ன குறை இருக்கிறது பார்ப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். முதல்ல நம்முடைய ஆவிக்கு ஜீவத்தில் நாம் தேவனுக்கு மேலே பெர்ஃபெக்ட்னு சொல்லவே கூடாது. 40 வருஷமா 60 வருஷமாக இருக்கலாம். நம்மளோட பிறப்பு ஆவிக்கு ஒரு பிரகாம கூட இருக்கலாம். இன்னார் மகன் இப்போ பாஸ்டர் மகன் எல்லாமே இருக்கலாம். ஆனால் ரொம்ப வருஷமாக நம்ம ஆவிக்கு ஜீவத்தில் இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்கிறது? பெர்ஃபெக்ட் கிடையாதுங்கிறத முதல்ல நீங்கள் யோசிக்கணும். வாசிக்கலாம். அதாவது இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்தில், அதாவது எப்படி சொல்ல, நம்ம நடவடிக்கைகளில் நாம் செய்கிறதுலாம் நம்ம கரெக்டாக இருக்க மாதிரியே இருக்கும். நம்ம நடவடிக்கைகளில் மோதல்கள், நம்மளோட நடவடிக்கைகளில் நாம் செய்கிறதுலாம் இன்னொரு ஆவிய ஜீவித்தில் ரொம்ப பெர்ஃபெக்டாக அது கிடையாது. நம்மள்கிட்ட ஒரு குறை உண்டு. வாசிக்கலாம். மார்க் 10:21 வாசிக்கலாம். மார்க் 10:21 கொஞ்சம் வேகமாக வாசிக்கிறேன். அவன் நித்திய ஜீவனுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கான். ஆண்டவர் சொன்னார், நீ இந்த மாதிரி போய் சாட்சி சொல்லாத, 10 கட்டளை சொன்னான். இதெல்லாம் சிறு வயது முதல்ல கற்றுருக்கேன் ஆண்டவரே, நான் ரொம்ப கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, அப்புறம் ஒன்று பண்ணு, நீ இருக்கிறத விற்றுட்டு வா அப்படின்றார். உடனே நினச்சிட்டாவன் வாசிக்க வசந்த வசன் 10:21 வாசிங்க. உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. உன்னோட குறை உண்டுன்னு சொல்ற. நீ ஃபுல்ஃபில்னஸ் ஆகல, நீ கம்ப்ளீஷன் ஆகல. நீ எவ்வளவு நாளும் ஞாபகத்தை கடைபிடிச்சிட்டு இருக்கலாம், நீ எவ்வளவு நாளும் ஆராதனை போயிருக்கலாம், நீ எவ்வளவு நாளும் காணிக்கை கொடுத்துருக்கலாம், நீ எவ்வளவு நாளும் அது 10 கட்டளை கடைபிடித்திருக்கலாம், ஆஸ் பர் லா நீ இருந்துக்கலாம், பெர்ஃபெக்டா இருந்திருக்கலாம். ஆனால் உன்னோட குறை உண்டு என்று சொன்னான். என்ன குறை? ஆசிரியரை விட்டுட்டு இயேசுல வாழ்ந்தார். அவன் போயிட்டான். அவனை என்ன சொல்லிருக்கணும்? ஆண்டவரே எனக்கு அது வேணும் ஆண்டவரேன்னு இருந்திருக்கணும். இல்லை முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். ஒன்று சாத்தம் காட்டாமல் போயிட்டான். வாசிக்கலாம்.
உண்டாயிற்று. ஆ. பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். தேவ வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதுக்கப்புறம் என் பின்பற்றி வா அப்படின்னு சொன்னார். இன்னும் அது இதே அதிகாரம் இதே மத்திய 19:14 அவன் அப்படி போய்விட்டான் அப்படின்றது. அப்போ ஐஸ்வரன் உள்ளே வர முடியாது என்று சொல்லி என்று சொல்கிறார். ஆனால் தேவனா எல்லாம் கூடும் அப்படிங்கிற வார்த்தையை அந்த சீடர்களுக்கு விளக்கிக்காங்க. கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. இங்கே அவனுடைய என்ன குறைன்னு தெரியுமா? அவன் நியாயப்படி, அதாவது அவனை நியாயப்படுகிற, அதாவது அவனுடைய வாழ்க்கைப்படிகளிலே அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? நம்மளாம் கரெக்டாக இருக்கிறோம், ஆவிக்குறிச்சியில் கரெக்டாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி கொண்டிருக்கான். அவனோட குறை உண்டு. என்ன அப்படின்னா அவனுடைய இருதயமானது எங்கே இருக்குது? அந்த பொக்கிஷன் மேலே இருக்கு. அவங்களுக்கு ஐஸ்வர்யம் இருக்கு, தேவன் இடத்துல இல்லை. ஹல்லேலூயா. அதுதான் அவனோட பெரிய குறை. தன் ஐஸ்வர்யத்துக்கு ஒரு காரியத்தை சமாளிச்சிக்கலாம், தன் ஐஸ்வர்யத்துக்கு ஒரு காரியத்தை மேற்கொள்ளலாம், ஐஸ்வர்யத்தோடு வாழலாம், ஐஸ்வர்யம் இருந்தால் தான் வாழலாம் அப்படின்னு ஒரு பெரிய செய்கிற ஒரு காரியத்தை மனசில் வச்சு கெட்டப்பட்டிருந்தான். ஏசுன்னு சொன்னான். அதை கரெக்டாக பார்த்தாங்க. ஒரு நாள் அதை விட முடியாதியா அப்படின்னு சொன்னார். ஐஸ்வர்யத்துக்கு அப்போ இருதயம் எங்கே இருக்கும்? அதாவது பொக்கிஷம் எங்கே இருக்கும்? அங்கே என்ன இருக்கும்? இருதயம் இருக்கும். நம்ம நடவடிக்கைகளில் அவன் எல்லாம் கரெக்டாக இருக்கிறதா சொல்லி தேவன்னா நின்றான். அப்படி ஒரு குறை உண்டுன்னு சொன்னார். ஏன் அப்படின்னா உன் பொக்கிஷம் எங்கே இருக்குது? உன் இருதயம் எங்கே இருக்கு? உன் பொக்கிஷம் இருக்குது தவிர தேவனிடத்துல இல்லை. இயேசு விசுவாசம் வைத்த அவருடைய உபதேச கடைபிடிகளுக்கு இந்த குறைவை நீக்கப்படும், சம்பளமாக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த குறைவை பாருங்க. இந்த குறைவை எப்படி இருந்தால் இன்னைக்கு எல்லாருமே அப்படிதான் இருக்கிறான். நாம சொன்ன நடக்கும் நம்முடைய ஆவிக்குரிய அப்படின்னு நினச்சி ஓடிட்டு இருக்காங்க. உங்கள் இருதயம் எங்கே இருக்கோ அது பிரகாரம் தான் கர்த்தர் நடத்துவார். உங்கள் இருதயம் ஃபுல்லாக மணியில் இருக்குது, அது இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறார்களுக்கு அவன் வாழ்க்கையில் தொடர்ந்து என்னதான் இருப்பாங்க? ஒரே குழந்தை இருக்கும். வாழ்க்கையில் ஒரு ஃபுல்ஃபில்னஸ் நடக்காது, ஒரு சம்பளம் இருக்கவே இருக்காது. அவன் கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? அவன் இன்னொருத்தர் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். ஏதோ வெத்திட்டு வான்னு சொன்னார். கொடுக்க மாட்டான். அவன் கொடுக்க மாட்டான். அவன் அதை கட்டி தான் ஆடுவான் கடைசி வரைக்கும். இதில் வந்து நினச்ச முடியாது. பரலோகத்தையுமே நினச்ச முடியாது, பிரவேசிக்க முடியாது. ஐஸ்வரன் பரலோகத்தை பிரவேசிக்க. ஆனாலும் தேவனா எல்லாம் கூடுன்னு சொன்னார். அப்போ இயேசு அந்த இடத்துல அனுப்பிச்சு அவனை ஒரு உபதேசத்துக்குள்ள வரவழைச்சானா அவனை என்ன செய்வான்? சம்பூர்ணங்களில் வருவாங்கிறதா நம்மளுடைய விசுவாசம். அதான் நீங்க செய்தியோட தலைப்பு கூட. ஹல்லேலூயா. நமக்கு அப்படிதாங்க. நம்மளோட அத்தியாயம் எடுத்து பாருங்க. ரொம்ப பர்ஃபெக்ட். காலேஜ் ஜபம் பண்ணுறோம், சாயங்காலம் பண்ணுறோம், ஆதாரம் உடைத்து கொடுக்குறோம், எல்லாம் கரெக்டுன்னு நினச்சிங்க. நம்மளோட ஒரு குறை உண்டுங்கிற ஒரு தாழ்மை நமக்கு வர வேண்டும். நம்மளோட குறை உண்டுன்னு வர வேண்டும். ஆனாலும் அந்த குறையோடு நம்ம போக போகிறதில்லை. ஹல்லேலூயா. அது இயேசு தான் அவருக்கு ரத்தம் செஞ்சிருக்கிறார், கிருபையை கொடுத்துருக்கிறார். எதுக்காக? இந்த குறையோடு வேலை சேர்றதுக்கா? இல்லை. அது சம்பந்தமாக்குறாங்க. ஒரு செழிப்பு, ஒரு அபண்டன்ஸ் கொடுக்குறாய் நம்மளோட தேவன் வந்திருக்கிறார். அவரோட பிரசன்னம் வந்ததுனாலே, கர்த்தராகிய இயேசு பிரசன்னமானதாலே தேவ கிருபை நமக்கு நம்மளுடைய மத்தியிலே வெளிப்பட்டு அந்த கிருபையானது 1 கொரிந்தியர் 1 சொல்லப்பட்ட பிரகாரமாக அந்த கிருபையானது எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன செஞ்சது? சம்பூர்ணமாக சேர்ந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஆகையாலே நம்ம நடவடிக்கைகளில் நமக்கு ஒரு குறைகள் உண்டு என்று நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு இப்போ இயேசு அது என்ன குறைகள்? விசுவாசம் இயேசு மேலே இருக்க வேண்டும். வேற எது மேலேயும் இருக்கக்கூடாது. அதான் முக்கியம். விசுவாசம் எங்கே இருக்கணும்? இயேசு மேலே இருக்க வேண்டும். அதில் எது இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அவன் ஒரு இன்கம்ப்ளீட்டாக தான் இருப்பான். அவன் கம்ப்ளீஷன் இருக்க முடியாது. அவனுக்கு குறை உண்டு. மறுபடியும் அந்த விசுவாசம் எப்போ தேவனத்தில் இயேசுக்குள்ள மாறுதோ, அந்த கீழ்ப்படுத்தக்குள்ள எப்போ வருதோ, அப்போ மறுபடியும் என்ன மாறுவான்? சம்பளத்துக்கு வருவான். ஆமென். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம். அதனால் நடவடிக்கைகளில் நம்ம எல்லாம் பர்ஃபெக்ட் அப்படின்னு நம்ம நினைச்சிட கூடாது. நம்மகிட்ட மிஸ்டேக் இருக்கும், குறைகள் இருக்கும். என்ன அக்செப்ட் பண்ணி கொண்டு உபதேசம் இருக்கமா மறுபடியும் ரிவ்யூ பண்ணிட்டே வாங்க. அன்றாடம் பண்ணுங்க. டே பை டே இதை செய்யுங்க. நிச்சயமாக கர்த்தர் சம்பளத்தில் ஆக்குவார் உங்கள் நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே. ஆமென். ஹல்லேலூயா. ஆகிய நடவடிக்கைகள் நமக்கு ஒரு குறை உண்டு என்கிறதை நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும். 2வது தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. லூக்கா 12ஆம் அதிகாரம் அந்த வருஷத்தில் பாருங்க, ஒரு வசனம் விட்டுட்டேன். 1 தீமோத்தேயு 6:10 வாசிங்க. அந்த இருதயமானது இயேசு மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வசனம் இருக்கு. எதில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறார். ஏன் அந்த அவரோட குறை உண்டு கர்த்தர் ஏன் சொல்லாங்கிற வாசம் வாசிங்க. உலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள்
இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமல் ஐஸ்வர்யனுக்கு இந்த இருமாப்பு சிந்தை வரும். என்னால் எல்லாரையும் முடியுங்கிறத ஒரு இருமாப்புல சிந்தை வரும். அப்படி இல்லாமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் அங்கதான் குழப்பம். நிலையற்ற ஐஸ்வர்யமே நம்பிக்கை வைக்காமல் நாம் அனுபவிக்கிறதுக்கும் சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற சகல நன்மைகள் நமக்கு சம்பூர்ணமா கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கை வைக்கவும் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யம் ஆக முடியவும் தாராளமாக கொடுக்கிறவளாகவும் உதார குணம் இருக்க முடியாவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படியாக வருங்காலத்திலே நல்ல ஆதாரத்தை பொக்கிஷா இதுதான் பொக்கிஷமா வைக்க வேண்டும். பொக்கிஷமாகவும் வைக்க முடியாகவும் கட்டளை. ஹல்லேலூயா. இப்போ புரிஞ்ச வசனம். நீங்க நிலையற்ற ஐஸ்வர்யத்திலே நம்பிக்கை வச்சிருக்க அந்த வாலிபன் அவன் இதயம் அவன் பொக்கிஷம் மேல இருக்கிறது. ஆனா என்ன சொல்றாங்க, அதிலே நம்பிக்கை வைக்காமலும் நித்திய ஜீவன் அடையும்படியாக நீங்க என்ன செய்யணும், நீங்க இயேசு பேர் சார்ந்திருக்க வேண்டும். அதுக்கு அவன் என்ன செஞ்சானுங்க, அதில் அவன் தாராளமாக கொடுக்குறவராய் உதாரணம் கொடுக்குறவராய் இருக்கத்தக்க போதிக்க அவனுக்கு கட்டளையிடு என்று சொல்லி தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலன் சொல்றார். இந்த கான்செப்ட் அவர் எல்லா இடத்துலையுமே போதிக்கிறார். ஒன்றுக்கு ஒன்றிற்கும் போதிச்சிருக்கிறார், தீமோத்தேயுக்கும் போதிச்சிருக்கிறார். இப்போ பாருங்க, நிலையற்ற ஐஸ்வர்யத்தை நம்பிக்கை வைத்து அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தன் ஆரோக்கிய வாழ்க்கையில் நடவடிக்கைகளை பர்ஃபெக்டாக பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் நம்பிக்கை எங்கே இருக்குது, நிலையற்ற ஐஸ்வர்யம் மேலே இருக்கு. அவன் இருமாப்புள்ளவனாக இருக்கிறான். அதை நம்ம என்ன எல்லாம் செய்ய முடியும், இவர் தான் பின்பற்ற அவசியம் இல்லை, அப்படி இருமாப்புள்ளவனும் இருக்கிறான். அப்படி வைக்காது. கொடுக்கத்தக்க உதாரண உள்ளவளா நீ போதித்து கட்டளையிடு, அவன் நித்தியம் பெற்றுக்கொள்வான். நித்தியம் பெற்றுக்கொள்ள என்ன அர்த்தம், அவன் ஃபுல்லாக சம்பூர்ணமாக போடுறான். ஆமென், ஹல்லேலூயா என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்றாங்க. தேவனுடைய சோத்திரமாக ஆகையால் நம்ம நடவடிக்கைகளை நம்ம குறை ஒன்று ஏற்றுக்கொண்டு அதை நம்முடைய இருதயமானது நிலையற்ற ஐஸ்வர்யம் வைக்காதபடிக்கு தேவனை நம்பிக்கை வைத்து நம்ம நடவடிக்கைகளை நாம் காத்துக்கொள்வோமாக. கர்த்தர் நித்திய ஜீவனை நடத்தி ஆசைப்பாக சம்பூர்ணமாக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. நடவடிக்கைகளும் தேவன் நம்மளை சம்பூர்ணமாக்குவார். ஆமென். எல்லாவற்றிலும் அப்படி சொல்றோம்ல, அந்த பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நடவடிக்கைகள். ரெண்டாவது காரியம் லூக்கா 12ஆம் அதிகாரம் 16-17. அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யவானுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே, நான் ஒன்று செய்கிறேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாறை புசித்து குடித்து குறிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். இங்கே ஆத்மாவே அவன் வேண்டியெல்லாம் செய்து கொடுத்த ஒரு திருப்தி அவனுக்கு இருந்தது காமிக்கிறான். தேவன் உண்மையை சொல்றான். ஆத்மாவிலே அவன் அவன் என்ன செய்திருக்கிறான், ரொம்ப கம்ப்ளீட் ஆகிட்டு, எனக்கு இனி தேவையில்லை, இந்த ஆத்மாவுக்கு இனி எதுவும் தேவையில்லைன்னு சொல்லி அவன் நினைத்ததாக தேவனை எழுதி வச்சிருக்கிறான். ஆத்மாவுக்கு இதாங்க தேவை, ரட்சிப்பு தேவை. அவன் இதே போதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். கத்தமட்டுக்கு இடிச்சு கட்டி நான் ஆத்மாவை என்ன செய்வேன், நான் செழிப்பாக்கிறேன், இப்போ சம்பூர்ணம் இருக்கேன், இதுவே எனக்கு போதுமான சம்பூர்ணம் அப்படின்னு பாடிக்கிட்டு இருந்துப்பான் போல. ஆமாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏசு சார் இப்போ சம்பூர்ணம், அவன் அந்த ஆத்மாவே சம்பூர்ணம் என்று சொல்லியிருக்கான். அடுத்த வசவாசி தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே, ஆத்மா என்னிடத்திலிருந்து இந்த இந்த ராத்திரியே இந்த ஆத்மா பேருமே, இந்த ஆத்மா சம்பூர்ணமா நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த ஆத்மாவுக்கு அந்த ஆஸ்தியே சம்பூர்ணம் நினைச்சிட்டு இருக்கீங்க, ராத்திரி போயிருமே. இப்போ ஆஸ்தியும் ஆத்மாவும் பிரிக்கப்பட்டாயிருமே, என்ன பண்ணுவ நீ? அப்பொழுது சேர்த்து வைத்தவைகள் யாருடைய என்றார்.
என்னிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். தேவனுக்கு சோத்திரம் தனக்கு பொக்கிஷம் சேர்த்து வைக்கிறவன் இப்படிதான் இருப்பான். எப்படி இருப்பான்? சம்பூர்ணம் அடைஞ்சதாக ஆத்மா சம்பந்திருப்பான். ஆனால் நிச்சயமா கிடையாது. ஒரு நாள் அந்த ஆஸ்தியும் அந்த ஆத்மா நிச்சயம் பிரிக்கப்படும். எனக்கு சில விஷயங்கள் வேதனையாக, நமக்கு பரிசுத்தத்தை கற்றுக் கொடுத்து பசுத்தவான்கள், நமக்கு பரிசுத்தத்தை நம்ம பசுத்தத்துப்படி நடக்கணும், நீதி நடக்குன்னு சொல்லி பைபிளை வச்சு கற்றுக் கொடுத்தவர்கள் இன்று எனக்கு ஆஸ்தி போதுங்கிறாங்க. ப்ராப்பர்ட்டின்றாங்க. சபை நடத்துது. ப்ராப்பர்ட்டியாக சபை நடத்துது. ப்ராப்பர்ட்டி தான் சபை நடத்துதுன்னா இது 9 வருஷம் அது எப்படி ஆகிட்டு இருக்கு. ப்ராப்பர்ட்டி சபை நடத்தாதுங்க. ட்ரஸ்ட் சபை நடத்தாது. சபைக்கு தான் ட்ரஸ்ட்டுக்கு சபையாக இல்லை. நீ ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்க வேணுமே, அதுக்காக 3-4 பிரிவை நீங்கள் சீனியர்கள் பிரித்து கொண்டிருக்கிறாங்க. வேதனையாக இருக்கு. ஒரு நாள் இந்த ஆஸ்தியும் இந்த ஆத்மா பிரிக்கப்படவே, அப்போ அவங்க சம்பூர்ணமா இல்லை, அவங்க குறைபட்டிருக்கிறார்கள். இந்த ஆத்மா அந்த ஆஸ்தியை பிடித்துக் கொண்டு நான் சம்பளமா இருக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார், பிரிந்து நடத்தி கொண்டிருக்கிறார். நிச்சயமா குறைவுள்ளவர்கள் தேவனாலே. நான் சொன்ன இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். எப்படி தெரியுமா? இப்போ நான் சொல்றது 7 காரியங்களுக்கு 7மே தேவனுக்கும் மனுஷனோட கான்வர்சேஷன் சொல்லிட்டு இருக்கிறேன். மனுஷனுக்கு முன்னாடி சம்பூர்ணமாக சொல்லிடல. தேவனுக்கு முன்னாடி வாழ்வு என்ன செஞ்சா, நான் எல்லாம் ஒழுங்கா இருக்கேன்னு சொன்னா, இங்கே அது தேவன் அவனை நோக்கி தான் சொல்றார். என்ன சொல்றார்? இந்த ஆத்மாக்கு இதெல்லாம் போதும்னு அவன் சொல்றான். இது போதாது, இன்னைக்கு ராத்திரி எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த ஆத்தி என்ன ஆகிறது போயிடும். நீ குறைவுனா தான் இருப்ப, ஆத்மா குறைப்பட்டு தான் இருக்கும். இந்த ஆத்மா அங்கே தான் இயங்கும். அசட் ப்ராப்பர்ட்டி அதே தானே இயங்கும். ஆத்மாவுக்கு தேவை ட்ரஸ்டோ அசட்டோ அல்ல, தேவனுடைய மகாபரிச்சிப்பு. அதை சொல்லி தரீங்களா? அது பரிசுத்தம் இருக்கீங்களா? நான் கூட வரேன். ஹல்லேலூயா. போன வாரம் அந்த சீக்கிரம் நான் ஸ்ட்ரிக்டாக பேசினேன். உங்கள் அரசியலை நான் தலையிட மாட்டேயா, உங்கள் அரசியல் களத்தில் காலை வைக்க மாட்டேயா அப்படின்னு. நீங்கள் சபை நடத்துறதுல அரசியல் நடத்துறீங்க, வைக்க மாட்டேன். நீங்கள் எனக்கு குருவாக இருக்கலாம், நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தவராக இருக்கலாம். நீங்கள் தடம் புரண்டிங்கன்னா நான் கரெக்டாக இருக்கிறத வச்சு தான் நான் உங்களுக்கு பேச முடியும். தயவுசெய்து இந்த அரசியலுக்கு எனக்கு கூப்பிடாங்க. ஆமாம் பிரதர், நீங்கள் கொஞ்சம் நீதியாக இருப்பீங்க, பரிசுத்தமாக எனக்கு தெரியும். ஆனால் பிரதர், நானும் அதே நீதி தான் இருக்கிறதுக்கு சொன்னேன். இதை நான் நம்ப மாட்டேன். உங்கள் நீதி தான் டெய்லி வாட்ஸ்அப்பில் நாங்கள் பார்த்துட்டு இருக்கேன், ஃபோட்டோவை நீ பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அரசியல்கள் நடத்துறதுலாம் ஒரு சம்பூர்ணம் வச்சுக்கிறாங்க அவங்க சபைக்குள்ள. சபையில் சம்பூர்ணங்கிறது என்னங்க? ஆத்மாவுக்கு அசட்டு சேர்க்கிறதா, இல்லை அசட்டை பாதுகாக்கிறதா? ஆத்மா பாதுகாக்கிறீங்க. ஓனாய் உள்ளவர்னு சொல்கிறார் அப்போஸ்தலர் பவுல். ஓனாய் உள்ள ஆத்மா பறிச்சுட்டு போயிருக்கும் அப்படின்றார். இவங்கள சுற்றி வேறு கிடைக்க காமன் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை பார்த்துருக்காங்க. அதுக்கு ஒரு கோர்ட்டு கேஸ், அதுக்கு செலவு. டோட்டலாக தே டிவைடட் ஃப்ரம் த மினிஸ்ட்ரி லைன். எல்லாத்திலும் சோத்திரம் இல்லாதாக நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். நிச்சயமாக அவங்களோட குறைவு உண்டு. ஆத்மாவில் ஒரு குறைவு உண்டு. என்ன குறைவு அப்படின்னா, அவங்க நம்பிக்கை காரியமானது அந்த அசட்டு மேலே இருக்குது. அது இருக்கக்கூடாது. நிலையற்ற அந்த காரியத்தின் மேலே இருக்கக்கூடாது இருக்குது. தேவன் மேலே இல்லை. சபையை நடத்துறதுக்கு அவங்களோட ட்ரஸ்ட் இப்போ எங்கே இருக்கு? யாரை ட்ரஸ்ட் பண்ணுறாங்க சபையை நடத்துறதுக்கு? ப்ராப்பர்ட்டியை ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எத்தனையோ சபை ப்ராப்பர்ட்டியை ரன் ஆகிட்டு அப்போ யார் நடத்துகிறா? ஒரு நாள் அந்த ப்ராப்பர்ட்டியும் அந்த ஆத்மா பிரிஞ்சு போயிருங்க. அப்புறம் யாரை பார்த்துப்பா? ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க? எங்கள் ஆத்மா வேண்டிய சபைகள் தான் சேர்த்து வச்சுட்டோம். நிச்சயமாக கிடையாது. நிச்சயமாக அது ஒரு பரிபூர்ணம் கிடையாது, சம்பூர்ணம் கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ள வந்தால் கர்த்தர் எல்லாமே ஆசிரியரை கொடுப்பார். ஹல்லேலூயா. அவருக்கு சம்பூர்ணத்தை கொண்டு வருவார். நீங்கள் சம்பூர்ணம் ஆக்க முடியாது என்று பொருளை வச்சு உழவு பொருளை ஆகையினால இங்கே உழவு பொருளாலே தன் ஆத்மாவை திருப்திப்படுத்த முடியும் என்று சொல்லி இங்கே தேவனுக்கு முன்னால் ஒருத்தர் வாதாடுகிறான். கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னது? அந்த உழவு பொருள் சீக்கிரமாக ஒன்று நீங்கி போய்விடும் என்று சொல்கிறார். போன்ற குறை உண்டு, நீ குறைவுனால தான் இப்போ இருக்கிறாய், நீ சரியான சம்பவத்தில் இல்லை அப்படின்றத கர்த்தர் அங்கே நோட்டீஸ் பண்ணுறார். நாம அதை நோட்டீஸ் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. உழவு பொருளாலே நம்ம ஆத்மா என்ன செய்யாது? சம்பூர்ணம் ஆகாது. உழவு பொருள் கர்த்தர் எது கொடுத்துருக்காருன்னா, அன்னைக்கு சாப்பிடணும்ல, நாளை காலை கர்த்தரை துதிக்கணும்ல, பிள்ளைகளுக்கு துதிக்கணும் இல்லையா? அதுக்கு தான் அந்த உழவு பொருள்.
ஆனால் அதுவே நீ சம்பூர்ணமாக எடுத்துக்கிட்டே அப்படின்னா அது உன்னோட பிரிஞ்சு போயிடும் அப்படின்றார். அப்போ பாருங்க, உழவு பொருள் வைத்திருக்கவங்களாம் அந்த சம்பூர்ணங்கிறது அவனுக்கு கிடையாது, ஒரு குறை உண்டு. ஏன் நான் நிச்சயமாக ஒரு நாள் அந்த ஆசையை விட்டு விலகி போயிடுவான். அவன் குறைவுடன் தான் இருப்பான். ஆனால் அதே கிறிஸ்துக்குள்ள வரும்போது கர்த்தரே அவங்க ஐஸ்வர்யமாக இருப்பார். ஹல்லேலூயா. அவருடைய ஐஸ்வர்யத்தில் அவன் மகிமையை நிறைவாக்குவார். தேவனுடைய சந்தோஷம் உண்டாக. ஆகிய ரெண்டாவது காரியம், ஆத்மா திருப்திப்படுத்துக்கு உலக பொருளை அவன் சம்பூர்ணமாயிட்டான்னு சொல்லியிருக்கிறான். ஆனால் அது சரியில்லை, அதில் குறைவு இருக்குது, அதில் இன்கம்ப்ளீட் தான் என்று சொல்லி தேவனிங்க அங்கே போதிக்கிற பார்க்கிறோம். மூணாவது காரியம், நம்முடைய எண்ணங்கள்லேயும் ஒரு குறைவு இருக்குங்க. எப்படி நம்முடைய எண்ணங்கள் ஒரு குறைவு பாருங்க. லூக்கா 19:10 வாசிங்க. லூக்கா 18:10 வாசிங்க. வாசிங்க கொஞ்சம் நேரம் வாசிங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் ஆயக்காரனை போலவும் இராததால் மற்ற மனுஷன் போலவும் இல்லை, இந்த ஆயக்காரன் போலவும் இல்லை. ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் வாசிக்கிறேன். ஆஸ்பர்லாம் நான் பக்காவா வாசிங்க இருக்கிறேன். சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமா கொடுக்கிறேன், செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுத்த துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு தாயாகியே என் மேல் கிருபையாயிரும் என்றான். தேவன் சோத்திரம்ன்றாங்க. இங்கே ஒருத்தர் பாவின்னு சொல்றான், அவன் எண்ணத்துல தூய்மை இருந்தது. இங்க நான் பெர்ஃபெக்ட் ஒருத்தர் சொல்றான், அவன் எண்ணத்துல பெருமை இருக்குது. நம்முடைய எண்ணங்களை பெரிய குறைவு இருக்கு. நாம் ஒழுங்காக கற்றுக்க ஆராய்ச்சி செய்கிறோம், ஒழுங்காக தசமாக குடிக்கிறோம், ஒழுங்காக எல்லாம் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம மத்தியில் என்ன வந்து ஒரு அது சம்பூர்ணமாக அது பெருமை செய்கிறோம். தேவன் ஏற்றிருப்பார். இங்கே யாருக்கு அவன் யாருக்கு நீதிமாக்கப்பட்டான்? ஒழுங்காக ஆஸ்பர் லா பிரகாரம் செய்ய பிரமாண பிரகாரம் இருந்தவனா, தன்னை தாழ்த்தினவனா, தாழ்த்தினவன் நியமிக்கப்பட்டான். அப்போ பாருங்க, இவனுக்கு ஒரு குறைவு இருந்தது என்ன அப்படின்னா, எல்லாமே தேவனுக்கு ஒழுங்காக செஞ்சான், சம்பூர்ணமாக இருக்க மாதிரி தேவன்கிட்டே வாதாடினா, தேவன்கிட்டே ஒப்படைச்சான், தேவன்கிட்டே ஒப்பிச்சான். அந்த காரியத்தை கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை, உன்னோட குறைவு இருக்கு அப்படின்னா அவன் பாவியை ஒத்துக்கிட்டான். நீ ஒத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. இவன் தான் ஒத்துக்கிட்டான். அப்போ இவன் தான் நீதிமான். அப்போ கர்த்தர் அங்கே அந்த குறைவுள்ள ஆசிரியக்கலை இல்லையா? குறைவுள்ள ஆசிரியர் குறைவு ஒத்துக்கிட்டவன் தான் அங்கே ஆசிரியப்பட்டான். எப்போவுமே குறைவுள்ளவன் ஆசிரியப்படுறத குறைவா இருக்குன்னு ஒத்துக்கும் போது தான் நம்ம ஆசிரியப்படுறோம். ஆனால் நம்ம எண்ணத்தில் என்ன இருக்கணும்? நம்ம எண்ணத்தில் என்ன இருக்கணும்? பெரும்பஞ்சா இருக்குது ஒரு குறைவு சம்பூர்ணம் அடைய முடியாது. இங்கே யார் சம்பூர்ணம் அடைஞ்சா? நீதிமான் பாவியா இருந்த மனுஷன் தான் செஞ்சா நீதிமானா அடைஞ்சான். பெருமைக்கு அங்கே வழியே இல்லை, தாழ்மைக்க வழி. நான் அந்த குட் ஃப்ரைடேல ஒரு புது பாயிண்ட் சொன்னேன். கள்ளன் ஜபம் கேட்கப்பட்டது. கண்ணனுடைய ஜபம் நம்ம நினைச்சிருக்கோம் பரிசுத்தவன் ஜபம் தான் கேட்கப்பட்டிருக்கணும்ல, நீதிமான் ஜபம் கேட்கப்பட்டு, கள்ளனுடைய ஜபம் கேட்கப்பட்டுச்சு. ஆண்டவரே உங்களோட வருகையில் என்ன, ஒரு ராஜ்யத்தில் என்ன நிறுத்தணும். கள்ளங்க அவன் எத்தனை பேர் கொள்ள அடிச்சிருப்பான், எத்தனை பேருடைய வைத்தறிச்சல் வாங்கியிருப்பான், அவன் தண்டனை நிற்கிறான். அவன் அப்போ நான் சொன்ன செய்தி என்ன அப்படின்னா, உண்மையாக கூப்பிடுறவன், மனதுக்கு கூப்பிடுறவன் தேவனிடத்தில் பதிலை பெற்றுக்கொள்வான். கூட இன்னொருத்தர் நம்ம கேட்கறனே, அவன் அதுவும் பேசவே இல்லை. அவன் கல்லூரி மங்க மாதிரி இருந்துக்கிட்டு அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை, நம்ம பாருங்க அடி வைக்கிற முடிஞ்சு போச்சுன்னா அவன் கண்ணை கேட்குறான். உண்மையாக அப்போ நான் சொன்ன செய்தி என்ன, தீம் என்ன அப்படின்னா, உண்மையாய் மனம் திரும்பும்படியாக ஒரு ஜபத்தை ஏறெடுத்தினா அந்த ஜபம் ஒரு கள்ளனாலும் சரி, ஒரு விவசாயியாக இருந்தாலும் சரி, ஒரு திருடனாலும் சரி, அவன் ஜபம் கேட்க விட்டு பதில் அவனுக்கு உடனே உண்டாகும்னா. பசுத்தோனாக இருந்தாலும் சரி, நீதிமானாலும் சரி, அவன் ஜபம் கேட்கப்பட்டு உண்டாகும். எப்போ உண்மையாக இருக்கும் போதுதான். அப்போ பாருங்க, இங்கே ஆஸ்போர்ட்லாம் இவன் கரெக்டாக தான் இருக்கிறான். ஆனால் என்னவா என்ன இருந்துச்சு, தான் எல்லாம் பெர்ஃபெக்ட். அவனுக்கு இன்னொரு பெர்ஃபெக்ட் பாருங்க, அவனுக்கு என்ன புத்தி பாருங்க, இவனை மாதிரியும் இல்லை, மற்றவனையும் போலும் இல்லை. இது ரொம்ப சேட்டலை இப்படி லெமனோட நான் பரிசுத்தம் அப்படின்னு சொல்கிறது எதாவது போனேன். உன் பரிசுத்தம் ஆண்டதுன்னு தெரியும், எனக்கு தெரியுமா? ஆனால் இவனுக்கு தெரிஞ்ச மாதிரி நினச்சிக்கிறாங்க. இப்போ தான் பாதி பேர் ஜபத்தில் போகிறாங்க. ஆண்டவர் அவனுக்கு அதை கொடுக்காது, நீ இவனுக்கு கொடுக்காது, உனக்கு என்ன வேணுமோ அதை கேள்வி
சம்மந்தம் இல்லாமல் குழம்பிக்கிட்டு கடைசி அவன் தான் நீளமாக்க போகிறான், அவன் தான் சம்பூர்ணாக்கப்பட போகிறான், நீ குறைவுலாம் தான் இருக்க போகிறான் அப்படின்னா அது தேவ வசனம் சோத்திரமாக. நினைவிலே நமக்கு குறைவு உண்டு. அது என்ன அப்படின்னா தாழ்மை நமக்கு கிடையாது, நம்முடைய எண்ணங்கள் அது கிடையாது. அதனால தான் சில இடத்துல நம்ம சம்பூர்ணமாக காணப்பட முடியல. நாம் எப்போ வரை கிறிஸ்துக்குள்ளாக இந்த தாழ்மையை தனித்துக் கொள்கிறோமோ அப்போ சம்பூர்ணமாக வரும். அந்த ஆயக்காரன் அதான் செய்தான். அவன் பாவியாக இருந்தான், ஆனாலும் அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. அவன் பாவியை ஒத்துக்கிட்டதான, அதான் முக்கியம். பாவி தன்னை ஒத்துக்கிட்ட வித்தமாய் அவன் நீர்மானாக்கப்பட்டான். அந்த சம்பூர்ணத்தை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா, தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையால் நம்முடைய எண்ணங்களில் ஒரு குறை இருக்கிறது, பெருமை இருக்கிறது, தாழ்மை இல்லை. அதனால் ஒரு குறைவுள்ளதாக இருக்கிறோம். மரண கிறிஸ்துக்குள்ளாக அந்த தாழ்மையை தனித்திருக்கும் போது நாம் சம்பூர்ணம் ஆக்கப்படுவோம்னு சொல்லி வேதம் நமக்கு பரிந்துரை. கர்த்தருடைய சோத்திரம் இல்லாதாக. யோவான் 3:9 வேதத்தில் நம்ம அப்படி இப்படி எல்லாம் நினைக்கிறோம், அதெல்லாம் கிடையாது. வேதத்தில் நம்ம குறைபட்டு தான் இருக்கிறோம், வேதத்தில் குறைபட்டு தான் இருக்கிறோம். ஆண்டவர் சத்தம் போடுறார், ஆண்டவர் சத்தமே போடுறார். வாசிக்கலாம். ஜலத்தினாலும் ஆவியால் ஞானஸ்தானம் சொன்ன ஒரு காரியத்துக்கு எப்படி உண்டாகும் கேட்டாரு. அதை நிக்கதோமோ இயேசு அவரை நோக்கி இஸ்ரவேல் போதகரா இருந்தோம், அறியாம இருக்கிறாயா? மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன், சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்களின் சாட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள், கொள்ளுகிறதில்லை. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரமகாரன் சொன்னா நீங்க எப்படி விசுவாசிப்பீர்கள்? எப்படி விசுவாசிப்பீர்கள்? தேவ வசனம் சோத்திரம். நமக்கு நடப்படியில் உள்ள காரியங்களே நமக்கு எடுத்து புரியல. எப்போ மழை வருது, எப்போ மழை போகுது, எப்போ வெயில் அடிக்கிறது புரியல. என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு என்ன சாப்பாடு போடணும், எதை பண்ணணும், எப்படி நடத்துன்னு நமக்கு தெரியல. பூமிக்குள்ள காரியம் சொல்லியே நமக்கு புரியல. இது இப்போது பரம காரியங்கள் சொன்னவங்க எப்படி புரியும்? வேதத்தில். ஆனால் வேதத்தில் நம்ம குறைவிடாமல் தான் இருக்கிறோம். இஸ்ரவேல் நீ போதனா இருந்து உனக்கு தெரியலன்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறான். இது என்ன யோசனை பண்ணேன். கண்டிச்சு கேட்டாரா, நகைப்பா கேட்டாரா, சத்தம் போட்டு கேட்டாரா, நக்கலாக கேட்டாரா அப்படி யோசிச்சு பார்த்தேன்னா அவர் கோவப்பட்டு தான் கேட்டார். வச்சுக்க என்னையா நீ ஒரு போதனா இருந்தால் ஜலத்தினாலும் எதுவும் ஞானசாயங்களுக்கு தெரியாமல் இருப்பீங்க, என்னையா போகிறேன் பாருங்க. அப்போ அந்த எம்மா சீசர்களுக்கு புரியல பாருங்க, அது வசனம் புரியல. அவங்களும் முனைக்கு புடவை தான் வந்துட்டு இருக்கான், வர வழியில் புரியல பாருங்க. அப்போ வேத வசனத்தில் நம்ம அறிந்ததில் போட்டுருக்கிற நம்ம என்னதான் இருக்கிறோம்? we are not completion, we are incomplete. தேவனுடைய பாதத்தில் கேட்கணும், ஆண்டவரே இந்த வசனம் என்ன சொல்லணும். எனக்கு அந்த மினிஸ்டர் கேட்டால் பாருங்க, ஆண்டவரே இந்த வசனம் என்ன சொல்லு, என்ன பற்றியா சொல்லுது அப்படின்னா பாருங்க. சின்ன பிள்ளை மாதிரி பிலிப்பிட்ட போயிட்டு இது என்ன பற்றியா, யாரை பற்றி சொல்கிறது? ஒன்று பற்றியா சொல்லுது. நீ மனம் திரும்பினா மனதுக்கா இயேசு வந்தேன்னு சொல்லு. அப்போ ஞானசம் உடனே பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. இதுக்கு உதாரணம் அந்த வசனம் தான். கேட்குறான் பாருங்க, அது யாரை பற்றி சொல்லுதான்னு கேட்குறான். வசனம் எனக்கு புரியல. ஒருத்தர் எனக்கு விளக்கி கொடுத்தா விட்டா எனக்கு இது எப்படியும் புரியும் அப்படின்றார். அப்போ போதனுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? வேத வசனம் உள்ளது தெரிஞ்சிருக்கணும், கம்ப்ளீட்டாக சம்பூர்ணமாக தெரிஞ்சிருக்கணும். ஆனால் நான் சொல்கிறேன், நம்ம அதை எழுது இன்கம்ப்ளீட் தான், இன்கம்ப்ளீட் தான். ட்ரைங் டு மேக் ஃபுல்ஃபில்னஸ், ஒரு கம்ப்ளீஷன் பண்ண வைக்கிறோம், ஒரு ஒரு ஓவர்ஃப்ளோ வர வைக்கிறோம், ஒரு பொங்கி விடுற மாதிரி ஒரு அபண்டன்ஸை வர வைக்கிறோம். இதெல்லாம் பூர்வ காலத்தில் உண்டான சாபக்கடி. சில காரியங்கள் புரியாமல் போனது இருக்குது. நாதியா 3:17-19 உள்ள காரியங்கள் மொத்தமாக சில புரியாது. ஆனால் இயேசு சொன்னதுக்கப்புறம் அவரோட கிருபை பிரசத்தினாலே, பசுத்தாவை பொழிந்தனாலே இந்த வசனங்கள் நமக்கு என்ன செய்யுது, புரியுது. எங்கே எதோ ஒப்பிடுங்கிறது நமக்கு இப்போ தெரியுது. ஹல்லேலூயா. ஆகையினாலே இங்கே நம்ம பார்க்குறோம், வேத வாசிப்பில் வேத ஞானத்தில் நம்ம என்னவாக இருக்கிறோம்? குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் இல்லாத 5வது காரியம் லூக்கா 18:10-11 வாசிங்க. லூக்கா 18:10-11. ஓ லாஸ்ட் இல்லையா? சரி லாஸ்ட் இல்லையா? வாசிக்கலாம். ரைட்டு. எரேமியா 31:1. சரி வேணா வெயிட் பண்ண சொல்லுங்கள். ஒன்று கொஞ்சம் 13:9-10 வாசிங்க. அடுத்தது
நம்மளோட குணங்களிலே நாம் குறைவுள்ளவர்களாக தான் இருக்கிறோம். நம் குணங்களே நாம் குறைவுள்ளவர்களாக தான் இருக்கிறோம். வாசிங்க 1:13. நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்த்து சொல்வதும் குறைவுள்ளது. பாருங்க. அப்போ இது என்ன சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் இதில் பாயிண்ட் என்னன்னா, நம்மளோட ஞானம் எழுது குறைவுள்ளது. 1:1 கடைசி சொல்லப்படக்கூடாமா இயேசுவே அவன் ஞானமாக ஏற்றுக்கொண்டோம்னாமா அது மூலமாக என்னமாவான்? ஞானத்திலே சம்பூர்ணமாவான். ஞானி மேலே அவன் சாலமோன் மேலே ஆயிடுவான். 7% சோத்திரம் உண்டாதாக. யாக்கோபு 1:5 வாசிப்பீங்களா? வாசிங்க. யாக்கோபு 1:5. யாக்கோபு 1:5. சோத்திரம் உண்டாத. இங்கே பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 13 வாசிக்கும் போது நீங்க ஞானம் என்னவா இருக்காங்க? அறிவு உங்களுக்கு குறைவுள்ளது, தீர்க்கதரிசனம் குறைவுள்ளது. அப்போ இதில் குறைவுள்ளதா நீ யார்கிட்ட கேட்கணும்? எல்லாத்தையும் சம்பளம் கொடுக்குற தேவன் கேட்கணும். அப்போ இதில் குறைவுள்ளதுன்னு அவரே ஒரு சாட்சியை சொல்லுகிறார். அதனால் நான் ரொம்ப இன்டெலிஜென்ஸ் இங்கே பார்க்கணும். நான் ரொம்ப இன்டெலிஜென்ஸ் என்னை மிஞ்சி ஒன்றாகாது அப்படின்னா நம்மகிட்ட என்னது குறைவுள்ளதா? கிறிஸ்துக்குள்ளா நீ உள்ள வரும்போது கிறிஸ்துவே உனக்கு மீட்பும் பரிசுத்தமும் ஞானமான வார்த்தையின் பிராரம்பம் நீ வரும்போது தான் அது உனக்கு என்ன உண்டாகும்? எல்லாத்தோட டிஃப்ரெண்ட்டாக நம்ம பேசுவோம், எல்லாத்தோட ஞானமாக நம்ம பேசுவோம். அப்படி ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு சம்பவத்தில் ஞானத்துக்கு சம்பவமாக வருவோம். ஆகிய ஞானத்துக்கு குறைவுள்ளவர் தான் கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கும் போது அவர் கிருபையானது நம்ம ஞானத்தில் நிச்சயமும் சம்பூர்ணமாக இருக்கும். அடுத்தது அன்புலே, நம்மளோட குணங்களில் அன்புலே நம்ம என்ன செய்கிறோம்? குறைவுள்ளவர்கள் தான். அதே 1:9 வாசிங்க. 1:13 10 வாசிங்க. 1:9 1:13 10. அந்த அதிகாரம் முழுவதும் அன்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கே குறைவானது எது? அன்பு இல்லாத. நிறைவானது அன்பு வரும்போது. நிறைவானது வரும்போது குறைவான விஷயம் போயிடும். முன்னாடி ஞானத்தை பற்றி சொல்லியிருக்குது, ஆனால் அது அதிகாரம் உள்ளாவே என்ன பற்றி சொல்லப்பட்டிருக்கு? அன்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் அன்பில் குறைவுள்ளவராக இருக்கிறீங்கிறத அவர் சுட்டி காட்டுறார். இப்போ அன்பு வரும்போது இதெல்லாம் என்ன செஞ்சிடும்? உங்களுக்கு நிறைவாய் மாறிடும். அன்பில் குறைவுள்ளங்கிறார். இன்னும் உங்களுக்கு அந்த அன்பில் குறைவுள்ள ஒரு வசனம், சரியான வசனம் சொல்கிறோம் பாருங்க. வெளிப்பட்டு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த அன்பில் நம்ம குறைவுள்ளவராக இருக்கிறோம் அப்படின்றத எப்படி யோவான் அருமையாக எழுதியிருக்காரு பாருங்க. அன்பில் நம்ம குறைவுள்ளவராக தான் இருக்கிறோம். நான் ரொம்ப அன்பில் இருக்கிறோம், நான் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் அப்படின்னு நம்மளை பெருமை பாராட்டு ஒன்றுமே இல்லை. நம்ம அன்பில் குறைவுள்ளவர்கள் தான். நிறைவானது வரும்போது தான் நான் அந்த அன்பில் நம்ம நிச்சயம் சம்பூர்ணமாக ஆகும். வாசிக்கலாம். பார்த்தீங்களா? ஃப்ளாட்டாக இருந்துச்சா, எலக்ட்ரிக்கலாக இருந்துச்சா? ஆதியில் இருந்த அன்பை பெருசிட்டா நீ விட்டு விட்டாங்கிற உண்மை எனக்கு ஒரு குறை உண்டு. அன்பை அடிக்கடி விட்டுறோம். நம்மளோட குணவாசிகளை அடிக்கடி விட்டுறோம். பேத்துட்டு போய் கேட்டேன், ஆண்டவரே வழிபட மாட்டேன் சம்பாதிக்காரன் இது எலியா மாதிரி ஆவி வச்சு அடிச்சிருவோம் அப்படின்ட்டார். என்ன ஆகிய விட நீங்கள் அன்பை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன், நீ என்ன டெஸ்டாய் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். என்ன ஒரு ஃபயர் இன்ஜின்காரங்களே ஒரு ஃபயரிங் ஆட்களை போய் இங்கே ஃபயர் பண்ணால் சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஃபயர் அவன் என்ன செய்வான்? கூட்டி என்ன ஃபயரை அணைக்கிறோம். போய் எரிச்சிக்குவான்னு கேட்டேன். என்ன அப்போ நீ எரிப்ப நான் அந்த பக்கத்தில் நினைக்கவா? அப்படி ஏசுறேன். என்ன இவ்வளோ இருக்கு? உன் டிபார்ட்மெண்ட் என்ன? உன் டியூட்டி என்ன? என்ன காப்பாற்றுக்கு ஒன்று அனுப்பிச்சோம்னா நீ போய் எரிச்சிட்டு வரேன்றது என்ன கூடாம பண்ணுறது? அன்பே இல்லைங்க, அன்பே இல்லை, சுத்தமாக கிடையாது. ஆமாம், 10 வருஷமாக நீங்கள் சபை விட்டு வெளியே இருக்கிறாங்க. ஆனால் அதை நாமளும் வெளியே தான் இருக்கிறோம். இன்னொருத்தர் வெளியே, ஆனால் ஒருத்தர் மட்டும் போய் பார்க்குறாங்க, இன்னொருத்தர் போய் பார்க்கல. ஏன் பார்க்கலன்னு கேட்டதுக்கு பார்க்க வாய்ப்பு இல்லையா அப்படின்ற. அன்பு இல்லை, அன்பு இல்லை. என்ன செய்ய சொல்கிறீங்க? அதான் அர்த்தம். நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, நம்ம மேலே அன்பு தான் நான் வந்திருப்பாங்க, அங்கே அன்பு இருக்குது வராங்க. ரைட்டு, அவங்களுக்கு குறைவோடு தான் இருக்கிறாங்க. அவங்க மனுஷன் தானே. என்ன அவங்க இன்கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு நாள் நிறைவாக வரும்போது அவங்க சம்பூர்ணமாக அன்பை காட்டுவாங்க. நம்ம அன்றைக்கி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. 2 மாதம் சோத்திரம் உண்டாக. ஆகையினால நம்மளோட குணாவாசியங்களில் நம்ம என்னவாக இருக்கிறோம்? குறைவுள்ளதாக இருக்கிறோம். அது என்னன்னா அன்பு எங்களை எரிச்சலாகி விடுறதா இருக்கும். கிறிஸ்துக்குள்ளே வரும்போது அந்த அன்பு பரிபூர்ணமாகும், பரிபூர்ணம் சம்பூர்ணமாக மாறும். நம்ம அன்பு பொழிந்தவர்களா யார் கேட்டால் என்ன செய்வோம்? அன்பாக பேசுறது நம்ம என்ன செய்வோம்? மாறிவிடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நான் இன்னொரு காரியம், அதாவது நம்முடைய நினைவுகள்
சரி, கதை சொல்லுங்க. இப்போ எத்தனை வருஷத்துக்கு 4 நிமிஷம். சரி, அது 2 ஞானம். அதனால நம்மகிட்ட உள்ள பாருங்க நடவடிக்கைகளில் ஒரு குறைவு உண்டு. தேவன் விசுவாசத்தில் இல்லை அப்படின்றதான், கர்த்தரை சார்ந்து இல்லை, நம்ம இருதயமோ அது நோக்கி இல்லை அப்படின்றதான். 2வது ஆத்மாவுக்கு வேண்டியது ரட்சிப்பு தான். ஆனால் அந்த ஆத்மாவுடைய பிளான் வந்து எப்படி இருக்குது? அந்த ஆத்மாவோட பிளான் எப்படி இருக்குது? ட்ரஸ்ட் வச்சியோ அல்லது அசட் வச்சோ ரன் பண்ண முடியும் அப்படின்னு இருக்குது. அது ஆக்சுவலாக இந்த இதுக்கு என்ன இருக்குன்னா, நம்முடைய போடுற பிளானும் குறைவு தான் போட்டிருக்கேன். இதுக்கு அதை சொல்ல விட்டுருக்கேன். நம்ம போடுற பிளான் என்னவா தான் இருக்கும்? ஆத்மாக்காக, ஆத்மா ஈடேறதுக்காக நம்ம போடுற பிளான் என்னதான் இருக்கும்? குறைவு தான், சம்பூர்ணம் கிடையாது. அதுதான் நான் அந்த மனிதனுடைய எக்ஸாம் அந்த இங்கிலீஷில் பொடிசர் இருக்கு, எனக்கு தெரிய முடிச்சு. நம்ம ஆத்மாவுக்கு நமக்கு நம்ம ஆத்மாவுக்கு வேண்டிய போடுற பிளான்னு நம்ம என்னதான் இருக்கும்? கம்ப்ளீட்லாம் கிடையாது. அது ஒரு செழிப்பும் கிடையாது, ஒரு அபண்டன்ஸும் கிடையாது. அது ஒரு குறைவு தான். ஏன்னா ஒரு நாள் நம்ம என்ன பிளான் போடுறோம்? பணத்தெல்லாம் சேர்த்து வச்சா பின்னால் யூஸ் ஆகணும், உனக்கு யூஸ் ஆகாது. அதுதான் சப்ஜெக்ட். அப்போ அவங்க ஆத்மா போடுற பிளான் நல்லா தான் இருக்குது, குறையோட. நம்ம அப்படி இப்படி பண்ணிக்கலாம், 4 வருஷம் இப்படி பண்ணி அப்படி பேசலாம். இந்த பிளான்லாம் கர்த்தருக்கு முன்பாக இருந்தது இன்கம்ப்ளீட் தான். கர்த்தர் கொடுக்குற பிளான் தான் இருந்தது கரெக்ட். ஹalleluya. உன்னோட நினைவுகள் என்னோட நினைவுகள் அல்ல, உன்னோட பிளான் என்னோட பிளானும் அல்ல, உன்னோட வே என்னோட வேவும் அல்ல. அப்போ பாருங்க, இங்கே மனிதன் போடுற பிளானும் என்னவாக இருக்குது. அப்போ மனிதனோட நடவடிக்கைகளும் இங்கே சத்தியத்தை நடக்கிறான்னு சொல்லி நடவடிக்கைகளும் ஒரு குறைவு இருக்கிறது. மனிதனோட பிளான், ஆத்மாவுக்கு வேண்டிய பிளான் அசட்டு போதும் அப்படின்ற பிளானும் சரி கிடையாது என்று தேவன் சொல்கிறார். அதில் ஒரு குறைவுள்ளவனாக தான் இருக்கிறான். அடுத்தது அங்கே சம்பூர்ணம் கிடையாது. அடுத்தது வேதத்தில் உள்ள அறிவும் நமக்கு குறைவுள்ளதாக இருக்குது, ஞானமும் நமக்கு அங்கே குறைவுள்ளதாக தான் இருக்கிறோம். இது எல்லாமே தேவனுக்குள்ள சொல்லப்பட்ட வார்த்தைகள். தேவனுக்கு முன்னால் நம்ம ஞானத்திலே குறைவுள்ளதாக இருக்கிறோம். தேவனுக்கு முன்பாக நிக்கத்தோம் மாதிரி இதை எப்படி ஆண்டவரின் வேதத்தை குறித்து நம்ம கேட்குறவங்க தான் இருக்கிறோம். இஸ்ரவேல் போதனாலும் நமக்கு தெரியலையே அப்படி தேவனை தான் அவன் கேட்குறான். அப்படி ஒரு வேதத்திலையும் குறைவுள்ளதாக தான் இருக்கும், அதில் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கிறோம். நம்முடைய குணங்களில் அன்பு கிடையாது, அதுவும் நமக்கு இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கிறோம். 100% சோத்திரம் இல்லாதக. ஆகையினாலே நம்முடைய குணங்கள், நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய வேத படிப்புகள், நம்முடைய ஞானங்கள் எல்லாம் நாம் குறைவுளாக தான் இருக்கிறோம். ஆனால் இப்படியே குறைவுளாக தேவன் வைக்க விரும்பவில்லை. அந்த விடாயத்துக்கு போன ஆத்மாவில் கர்த்தருக்கு குறைவுள்ள கர்த்தர் செய்கிறார். அவர் கிறிஸ்து இயேசுக்குள்ள வரும்போது என்னவோ மாற்றுறாரு, சம்பூர்ணம் மாற்ற. ஹalleluya. வாசித்து முடிக்கலாம். இறைமையா 31ஆம் அதிகாரம் 25 வாசி. நம்ம இவ்வளோ குறைகள் நம்ம கையில் வச்சிருக்கிறோம். அறிவுள்ள குறைவு, வேத வாசிப்புள்ள குறைவு, வேதத்தை அறிஞ்சு புரிதலில் குறைவு, குணங்களில் குறைவு. ஒரு பாயிண்ட் இல்லையா? நம்முடைய நினைவுகள், அதாவது ஜெபம் பண்ணுவாங்க, நினைவுகளில் குறைவுள்ள இருக்கிறோம். தாழ்மை கிடையாது. நம்முடைய நடவடிக்கைகளில் குறைவு, குறிப்பாக நம்முடைய பிளானில் ஒரு குறைவு. இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாகவே இல்லை, ஒரு விடாயத்தை ஆயத்தமாக கூட இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? சம்பூர்ணமாக்குறார். வாசிக்கிறாங்க. விடாயத்தை ஆத்மாவை சம்பூர்ணமாக்கி தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன். அடுத்தது இதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு நேரத்தை பார்த்துட்டு இருக்கிறார். எப்போ இவனை சம்பூர்ணம் ஆக்குறாங்க. ஹalleluya. அந்த டைமிங்கை பார்த்துக்கோங்க. உங்களை எல்லாம் குறைவு இருக்குன்னு சொல்லி நான் காமிச்சிட்டேன் வேதாந்தமாக. ஆனால் அந்த குறைவோட கர்த்தவங்களை விட மாட்டார். ஒரு நேரம் எடுத்துக்கொண்டே இருக்கிறார். எப்போ உங்களை சம்பூர்ணமாக்கலான்னு. ஹalleluya. வாசிக்கலாம். இதோ நாட்கள் வரும், நீ சம்பூர்ணமாக்கப்படுவீர்கள். உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்கப்பட்டு சம்பூர்ணமாக்க வருவீர்கள். ஞானத்திலே சம்பூர்ணமாக இருப்பீர்கள். உங்கள் நினைவில் நல்ல நினைவுகளோட சம்பூர்ணமாக இருப்பீர்கள். உங்கள் திட்டத்திலே சம்பூர்ணமாக இருப்பீர்கள். உங்களுடைய நடவடிக்கையிலே சம்பூர்ணமாக இருப்பீர்கள். உங்களுடைய வேத தியானத்திலே சம்பூர்ணமாக இருப்பீர்கள். உங்களுடைய தலைப்பசன் பிரகாரம் உங்களுடைய கொடுக்கல் காரியங்களில் சம்பளமாக இருப்பீர்கள். உங்களுடைய குணங்களையும் நீங்கள் சம்பளமாக இருப்பீர்கள். காலம் வரும், நாட்கள் வரும். வாசிக்கலாம்.
சொல்லுகிறார். ஆ. அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தையும் ஆ. யூதா குடும்பத்தையும் ஆ. மனுஷ வித்தினாலும் ஆ. மிருக வித்தினாலும் விதைப்பேன். ஆ. அப்பொழுது நான் ஆ. பிடுங்கவும் இடிக்கவும் ஆ. நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் ஆ. தீங்கு செய்யவும் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையா இருக்கிறோம் பிடுங்கவும் நடுக்கவும் இடிக்கவும் அவங்களை எப்படி பயன்படுத்தி செஞ்சனோ அதே போல அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையா இருப்பேன் கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஹalleluya. எப்படி இவங்களை இடிக்கவும் பிடுங்கவும் நான் பயன்படுத்தணும் அப்படியே கவனமாக என்ன செய்வேன். இனிமேல் அந்த விடாய் ஆத்துமாவை சம்பூர்ணமாக்கி நாட்கள் வரும்போது சம்பூர்ணமாக்கி மறுபடியும் கட்டவும் நாட்டவும் இவங்க மூலமாக செய்வேன், சம்பூர்ணமாக்குவேன். ஆமென். ஹalleluya. என்று தீர்க்க தரிசனம் இங்கே வெளியிட்டிருக்கிறது. ஆகையால் நம்ம இப்படி இருக்கக்கூடாது. நாட்கள் வரும், ஞானத்தனம் என்னவா இருப்போம், சம்பூர்ணம் இருப்போம். ஒரு கொஸ்டின்ல கிளம்பி கேட்டோன்னா வேதம் தியானத்துக்கு எப்படின்னா இந்த வசனம் இந்த அர்த்தம் ஐயா அப்படின்னு நீங்கள் சொல்றது ஒரு காலம் வரும். ஐடி டெஸ்ட்டில் இருக்கிற பிரதர் ஞானம் குறைவலாக இருக்கலாம்னு நினச்சிக்கலாம், அவரை நினச்சிக்கலாம். ஒரு லெவலில் ஒரு நல்ல ஸ்டேஜ் போயிட்டாருன்னா அவர் ஒரு பிரில்லியண்டாக இன்றைக்கி நல்ல இன்டெலிஜென்ஸ் யாரை சொல்கிறாங்க தெரியுமா? ஐடியில் இன்டெலிஜென்ஸ் யாரை சொல்கிறாங்க தெரியுமா? யார் சொல்கிறாங்க? என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு தெரியுமா? வேர்ல்டு லெவல் ஐடி யார் சொன்னாங்க? சொல், பேரை சொல்லு, உங்களுக்கு பேரை சொல்லு. சொல்கிறாங்க இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டெலிகேட்ஸ் தான் இருந்தால் ரொம்ப நாளாகவே. இன்றைக்கி சுந்தர் பிச்சை சொல்கிறாங்க ஞானம் வருங்க, ஒரு நாள் வருங்க, நீங்கள் வைக்கக்கூடிய சம்பூர்ணமாக இருப்பேன். ஞானத்துக்கு பயப்படாதீங்க. ஹalleluya. நமக்கு நீ ஞானம் கடன் கொடுக்க முடியல போல எனக்கு அர்த்த சொல்ல நீ பொறுமையாக உன் கைகளை திடப்படுத்திட்டே இருக்கிறேன். ஹalleluya. அள்ளி ஒரு நாள் கொடுப்பேன், சம்பூர்ணமாக கொடுப்பேன். ஹalleluya. தலைப்பு சம்பளம் ஒரு நாள் இடத்துல கொடுத்துருந்து நின்று போயிட்டீங்க, வருத்தமாக இருக்குது. 10 வருஷமாக அவன் கையை கட்டி போட்டு கூட இருக்கிறேன். கத்த பொறுமையாக அவன் கையை திடப்படுத்திட்டு இருக்க அப்படின்னா ஒரு நாள் சம்பவமாக ஒரு காலத்தை வச்சுக்கிட்டு ஹalleluya. அவர் பாருங்க எத்தனை காரியங்களை பார்த்துட்டோம். அப்புறம் தாழ்மையாக இருக்க முடியும்னு நினைக்காதீங்க. கத்த தாழ்மையை தருவார். பெருமை மட்டும் வேண்டாம். இன்னார் பெருமை வேண்டாம், தாழ்மை தான் நமக்கு வேணும். அது சம்பூர்ணமாக கற்றுருவார். ஐயா அந்த சிஸ்டர் தாழ்மையான சிஸ்டர் இந்த பிரதர் தாழ்மையான அப்படி சொல்ல முடிய ஒரு சம்பூர்ண சாட்சி நமக்கு உண்டாகும். அப்புறம் பாருங்க நம்ம பிளான்லாம் கரெக்டாக போடுவாருங்க. ஆத்மாக்கள் எல்லா பிளானும் கரெக்டாக போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லத்தக்கதாக ஒரு சம்பூர்ணத்துக்காக நமக்கு தருவார். அந்த ஆத்மா போட்டு அவன் என்ன சொன்னான், உனக்கு அவங்க பிளான் எப்படி போடுறாங்க, இதை இடித்து கட்டி அப்படின்னா அவன் பிளான் சக்ஸஸ் ஆகும். ஆத்மா செக்யூரிட்டி ஆகும். அதான் செக்யூரிட்டி வேணும் கிடையாது. அந்த மாதிரி தான் இவங்கெல்லாம் பிளான் போட்டுருக்காங்க. எங்கள் பிளான் எல்லாம் இன்கம்ப்ளீட். இவங்க பிளான் என்னது இன்கம்ப்ளீட். ஆமாம், ப்ராப்பர்ட்டி ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் இன்கம்ப்ளீட். எப்படி அதை இடிக்கவும் இருக்கும் போனோம்னா அதை நாட்டும் கத்தவெல்லாம் செய்ய முடியும். நம்ம கொண்டு கத்த செய்வா. ஹalleluya. கத்தருக்கு சோத்திரம் உண்டாதாக நடவடிக்கைகளை நல்லா பக்கமாக இருக்கேன், எல்லாருடைய லாபம் கரெக்டாக இருக்கேன், ஒழுங்காக இருக்கேன், பிரமாணம் கடைபிடிச்சு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நமக்குள்ள ஒரு குறை உண்டு. அது எல்லாம் பொக்கிஷம் தான் எங்கே இருக்குது, அந்த ஐஸ்வர்யத்து மேலே இயேசுஸ் மேலே இல்லைங்கிறத காட்டுது. ஆக நம்ம இருதயம் இயேசுஸ் மேலே இருக்க வேண்டும் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு இவங்க இயேசுக்குள்ளாக தான் இருப்பாங்க, இவங்க தப்பு பண்ண மாட்டாங்களே என்று சொல்லத்தக்க ஒரு சம்பூர்ண வாழ்வு நமக்கு உண்டு. கத்தர் சோத்திரம் உண்டாத. ஆகையினால இந்த விடாத ஆத்மாக்களை கத்தர் ஒரு நாள் நாட்கள் வரும்போது எப்படி இடிக்கவும் பிடுங்கவும் பயன்படுத்தினாரோ அப்படியே இவர்களை கட்டவும் நாட்டும் கத்தர் செய்வார் சம்பூர்ணமாக்குவார். ஹalleluya. அதனால் கொடுத்தல் விஷயத்திலே, நடவடி விஷயத்திலே, ஞான விஷயத்திலே, அன்பு விஷயத்திலே, பிளான் விஷயத்திலே, எண்ணங்கள் விஷயத்திலே கத்தர் என்ன ஆகுவார், சம்பூர்ணமாக்கி கிறிஸ்துவுக்குள்ள மகிழ்ச்சி செய்வார். ஆமென். ஹalleluya. ஒரு இடத்துல கர்த்தர் சொல்றார், அந்த சபையை குறைபடுத்திட்டார். ஒரு இடத்துல வெளிப்படுத்தல் 2:14 வாசிப்பாருங்க. அந்த சபையை செஞ்சது ஒன்றும் குறை இருக்கு அப்படின்ட்டார். அப்போ நாமெல்லாம் எம்மாத்திரம் பாருங்க வாசிக்கலாம். பாருங்க சபையை பற்றி சொல்லலாம். ஃபஸ்ட்டு எந்த சபையை நாங்கள் போட்டிருக்கோம், 2வது ஆரம்பத்தில் அங்கே தான் ஆதியிலிருந்து அன்பை விட்டா அவங்க குறை விட்டுருங்க. பின்னால் எல்லாத்தையுமே சபைக்குள்ளே அந்த சடங்காச்சாரம் எல்லாத்தையுமே குறை இருக்குங்கிறத சொல்கிற வாசிக்கிறேன். அதுக்காக தானே உள்ள கொண்டு வந்தீங்கிற வாசிக்கிறேன். உள்ள கொண்டு வந்துட்டாங்க சபைக்குள்ளே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அந்த குறைவுகளை சபை வந்து கம்படிஷனாக இருக்கும்.
ஃபுல் ஃபிட்னஸாக தேவனுடைய பாடி வந்து ஃபுல் ஃபிட்னஸ் ஏசு கிரைஸ்ட் பாடி ஃபுல் ஃபிட்னஸாக இருக்கும், கம்ப்ளீட்டாக சம்பூர்ணமாக இருக்கும். சில உபதேசங்கள் உள்ளே வந்துடக்கூடாது, சில உதவிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏன்னா நம்ம ஆட்கள் சொல்கிறாங்க, கிறிஸ்தியஸுக்குள்ளான உபதேசத்தினால நீங்கள் சம்பூர்ணமாக்கப்பட்டபடியால் தேவ கிருபைக்கான சோத்திரம் செலுத்துன்னு அப்போஸ்தலர் ஒன்றில் சொல்கிற வார்த்தை தான். உபதேசம் மூலமாக தான், கிருபையினால உபதேசம் மூலமாக தான் என்னவாக்கப்படுறோம், சம்பூர்ணமாக்கப்படுறோம். நீங்கள் புரிஞ்சுக்கணும், அது தலைப்பு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஏசு நமக்கு ஆதியா 3:17-18 பிரகாரமாக சம்பூர்ணத்துக்கு நம்ம வாய்ப்பே கிடையாது. இருந்த போதிலும் கர்த்தராகிய இயேசு நமக்கு வந்ததுனாலே, தேவன் நம்ம அன்பு வைத்தனாலே, இயேசு வழியாக அவர் நம்ம கிருபை அளிக்கப்பட்டதுனாலே உபதேசம் மூலமாக தான் நம்ம என்ன வாங்கி கொண்டிருக்கிறோம், சம்பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ சொல்கிறோம் ஞானம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, இப்போ தேவனுடைய பேர் சொல்கிறோம். ஆத்மாவுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, ஆத்மா வந்து சப்போர்ட்டபுளாக என்ன இருக்கணும், கம்பீஷனை பண்ணிட்டேன் ஆஸ்திங்களா இல்லை, அதை ரசிக்க உன் பிளான்னா தப்பு அப்படின்னு உபதேசம் தான் உபதேசிக்கிறோம். நடவடிக்கை இன்னும் குறை இருக்குன்னு உபதேசிக்க தான் செய்கிறோம். ஸோ கிருபையினால உபதேசத்தினால இயேசு தான் வந்து இருக்கும்போது அவன் எல்லா காரியத்தையும் குறைவை நீக்கப்பட்ட வினவான் சம்பூர்ணமாக்கப்படாத வேளாண் நமக்கு வலியுறுத்துகிறது. அப்போ இதனால பாருங்க, அந்த சபையில் அந்த உபதேசத்தை மாற்றக்கூடாது, உபதேசத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. விளையாமல் சொன்ன தீர்க்கதரிசியுடைய உபதேசத்தை உள்ளே கொண்டு அப்படிங்கிறார். உன் மேலே ஒரு குறை இருக்குது, சபையை கத்தரை அழிக்க மாட்டார், ஆனால் அந்த குறையோடு தான் வைத்து கொண்டிருக்கார். அந்த சபையானதை தெரிந்து கொண்டு அந்த குறை நம்மகிட்ட இருக்குது, நமக்கு இன்கம்ப்ளீஷனாக இருக்குங்கிறது சபையும் உணர வேண்டும், சபையாக உணர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஆனாலும் நம்ம உபதேசத்தை ஒப்பு கொடுப்போம், தேவ கிருபைக்கு நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் நாட்கள் வரும், கட்டும் நாட்டை வைக்க முடியாது ஒரு சம்பவத்தை நம்ம கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகிய நாம் தேவனுக்கு முன்பாக குறைவுள்ளவர்கள், நம் சம்பவத்துக்கு நம்ம இடமில்லாமல் இருக்கிறோம். ஆனால் தேவன் மீது அன்பு நிமித்தமாய் கர்த்தராகிய இயேசு உணர்ந்து அன்புத்தனால் அவர் பாடுபட்ட இரத்தத்தில் மரித்து உயிர்த்த நிமித்தமாய் அவருடைய கிருபை நிமித்தமாய் அவருடைய உபதேசங்களுக்குள்ள இயேசுக்குள்ள உபதேசம் நடக்கிறவர்களுக்கு அந்த சம்பவம் வந்தடையும் சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். ஆகையினால் நாம் தேவனுக்கு குறைவுள்ளதாக இருக்கலாம், ஞானத்திலும் சரி, வேத ஞானத்திலும் சரி, அன்புள்ள குணத்திலும் சரி, அன்புள்ளாக இருக்கலாம். நம்முடைய கொடுத்துருவாங்க காரியங்களையும் நாம் இருக்கலாம், ஒரு குறைவுள்ளாக இருக்கலாம். நம்முடைய நடவடிக்கைகளில் ஏதாவது குறைவுள்ளாக இருக்கலாம். நம்ம ஆத்மாக்காக நாம் போடுற பிளானில் ஏதாவது குறைவுள்ளாக இருக்கலாம். நம்முடைய எண்ணங்களில் நம்ம பெருமை உள்ளவர்களாக இருந்து ஒரு குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். நம்முடைய குணத்தில் அன்பு இல்லாமல் சில குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். இருந்த போதிலும் இப்போது நாம் இயேசுக்குள்ளாக அவருடைய கிருபையினால் அவருடைய உபதேசத்தை கடைபிடிப்போம். கர்த்தர் இந்த குறைவுகளை நிறைவாக்கி சம்பூர்ணமாக்கி நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் வருகையை நம்ம எடுத்துக்கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.